श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम। हे स्वामिनाथ करुणाकर दीनबंधो श्री पार्वतीशमुख पंकज पद्मबंधो श्री शादिदेव गण पूजित पादपद्म वल्लीशनाथ मम देहि करावलंबम्। देवादिदेव सुतदेव गणाधिनाथ देवेन्द्रवन्द्य मृदुपङ्कजमञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुकीर्तकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। ब्रह्मण्याष्टकम् इदं रागरुक्ताय यः पठे कोटिजन्मकृतं पापं रक्षणादेव नश्यति। ఇది శ్రీ సుబ్రహ్మణ్యాష్టకం అథవా శ్రీ సుబ్రహ్మణ్య కరావలంబ స్తోత్రం సంపూర్ణం. கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு 3வது நாளாக 3 நாள் நடந்திருக்கு. இன்று நாம் 4வது கந்தர் அனுபூதி ஸ்லோகத்தை பார்ப்போம். வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே அப்படின்னு பாட்டு. சொற்களினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். வளைபட்ட கைன்னா வளையல் போட்ட கை, பெண்களை குறிப்பிடார். மாதொடு, மாதுன்னா பெண், மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம். வளையல் அணிந்த பெண், இதெல்லாம் சுவைக்காக எழுதுறது. வளைபட்ட கை மாதொடு மக்கள்னா தன் குழந்தைகள், சுற்றத்தார், வீடு, அவங்களாம் சேர்த்து எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ, இதில் நான் சிக்கி நான் அழிஞ்சு தான் போனா அப்படிங்கிறார். இப்போ நம்மெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். யாரெல்லாம் வளைபட்ட கையோடு மக்கள்னு சொல்லிட்டு இருக்கோன்னா ஆண்கள் குறித்து சொன்ன மாதிரி இருக்குது. பெண்களுக்கு இது பொருந்தும். பெண்களும் ஆண்கள்கிட்ட சிக்கி தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தலைன்னாக்கா கட்டுத்தலை, கட்டு போட்டிருக்கு. கால் கட்டு போட்டாச்சே, சுதந்திரம்லாம் போச்சே, இப்படி தான் அழியணுமோ அப்படின்னு கேட்குறார். அழிய தகுமோ, அழிய தகுமோ முருகர்கிட்ட கேட்குறார். முருகா, நீ எப்படிப்பட்டவன்? கிளைப்பட்டு எழு சூரர் உரமும் கிரியும், இங்கே சூரருங்கிறத சூர் அப்படின்னு போட்டிருக்கிறார். கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடு வேலவனே. தொடு வேலவன்னா வேலை தொட்டார். தொட்டார்னா எடுத்தார், பயன்படுத்தினார்னு அர்த்தம். தொடுதல்னா எடுத்துக்கிட்டார். என்ன செய்ய போகிறார் அவர்? கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடு வேலவனே. இது ஒரு கதை. முருகர்னா கொஞ்சம் கதை வரத்தானே செய்யும். இந்த காஷ்யப முனிவருடைய மகன்களாக பிறந்த நிறைய மனைவிகள் அவருக்கு, திதி அதிதின்னு. ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க 4 அசுரர்கள் ஆயிட்டாங்க. அந்த அசுரர்கள் சூரபத்மன், சிம்மபத்மன், கயமாகாசூரன், இல்லை தாரகாசூரன், அஜமுகி அப்படின்னு முதல்ல வகுப்பை நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் பாடுபடுத்துகிறாங்க. அவங்கள தவம் செய்வாங்க, அசுர தவம்னு. சாதாரண நம்ம ஜெயரன்னா அசுர தவம்னு அசுரத்தனமாக தவம் பண்ணுறாங்க. இப்படி அசுர தவம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. தவம் பண்ணு பெரிய வரம் வாங்கிக்கிறாங்க, அழிக்க முடியாத வரங்களை வாங்கிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த தாரகாசூரன்கிறவன் சூரபத்மனுடைய தம்பி, மாயாசக்தியெல்லாம் உடையவன். அவன் வடக்க நம்ம அகத்தியர் போயிருந்தார். இமயமலைக்கு போயிட்டு திரும்புகிறார். அகஸ்தியர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் திரும்பி வரும்பொழுது வழியில் குறுக்க நிற்கிறது. நாம் கூட ஸ்கூல் போகும்போது ஸ்கூலுக்கு போகாத பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் குறுக்க நிற்பான்.
இப்படி போனால் அப்படின்னு வருவான், அப்படி போனால் அப்படி வருவான், கையை வச்சுக்குவான், போகவே விட மாட்டான். அவனும் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத ஆளுங்களும் குறுக்க நிற்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் குறுக்க வந்து நிற்பாங்க. நேரடியாக வரமாட்டாங்க. ஒரு டெலிஃபோன் காலு, அது அவசரமான வேலை, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும்போது முன்ன எப்பயோ ஒரு தடவை கொடுத்த கடனை இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் அசுரர்களும் செய்கிறாங்க. இவன் என்ன பண்ணுவான், இந்த மாயா சக்தியால் மலைகளை உண்டாக்குறான். அகத்தியர் திரும்பி வரும்பொழுது குறுக்கில் மலைகளெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன வழி தப்பி வந்துட்டோமோ, அந்த மலைகள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அதுக்குள்ளே மலைன்னாக்கா நீங்கள் நிறைய காடெல்லாம் இருக்கும் இல்லையா, அது காட்டுக்குள்ளே போனால் வழி தெரியாது. இங்கே எங்கேயும் கானகம் முழுக்க சுற்றி சுற்றி குழப்பிடுவான். அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். மறுபடியும் அகத்தியர் மேலேயே போயிடுறார், கைலாயம் போயிடுறார். அதுக்கப்புறம் எண்ணற்ற ரிஷிகளுக்கெல்லாம் இந்த குறுக்க வரும்பொழுது இந்த மலையில் கூட போயிட்டு அவங்க மயங்கிடுவாங்க, குழம்பிடுவாங்க. அதுக்கூட மூலிகை காற்றெல்லாம் அவங்கள வந்து மனசை கெடுத்துடும். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயே இருந்துருவாங்க. நிறைய ரிஷிகள்லாம் இது மாதிரி சிவன்கிட்ட போய் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியலைங்க, இந்த தாரகாசுரம் பண்ணுறது என்ன பண்ணலான்னு காலம் வரும்பொழுது செய்கிறேன்ட்டு அகத்திய முனிவரே ஒரு சாபம் கொடுத்துருக்கிறார். சிவனுக்கு ஒரு முருகன் ஒருத்தன் பிறப்பான், அவன் வந்து உன்னை வந்து வதைப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். அதுக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அப்புறம் முருகனை அவர் உண்டாக்குனார். நெற்றி கண்ணிலேருந்து உண்டாக்குனார் இல்லையா, கனலில் தோன்றி புனலில் வளர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றி கனலில் தோன்றி சரவண பொய்கை புனல்னா நீர், அதில் வந்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அவர் என்ன பண்ண போகிறார், இந்த 6 நாள் போர் நடக்குது இல்லையா, சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் நடக்குது. அப்போது இந்த தாரகாசூரன் ஒரு மலை மாதிரி நிற்கிறான். அவன் தான் மலை உண்டாக்குறவன், பெரிய ஆளால். அது பேர் கிரவுஞ்ச மலைன்னு பேர். அந்த கிரவுஞ்ச மலையை குறுக்க நிறுத்திட்டு இந்த 1008 முருகனுடைய வீரர்களாக இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் உள்ள போய் அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்படியெல்லாம் சாபம் இருக்குது. அவன் இப்படி செய்யணும். ஒருத்தன் அளவுக்கு அதிகமான துன்பம் தரும்போது தான் நம்ம கொல்றதுக்கு வேண்டிய காரணம் கிடைக்கும். அப்போ வேலுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, வேலை வந்து சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இவர். இந்த 1008 அவருடைய கணங்களையும் காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வேல் தான், தொடு வேல். அது வேல் அப்படி தொட்டார், அது எரிந்தார். அது தொலைபட்டு அந்த மலையை தொலைச்சுது. அந்த கிரவுஞ்ச மலை அது உரமும் கிரியும் அந்த சூரனுடைய திமிர அடங்குச்சு. என்னை யாரும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது நினச்சிட்டு இருந்தான். முருகர் என்ன பண்ணார், பொழந்துட்டார். அதோடு அவனுடைய வாழ்க்கையை முடியுது. அப்புறம் சூரபத்மனை அவர் மறுபடியும் கொல்றாரு. இதைத்தான் அவர் எழுதுகிறார். இந்த கிளைபட்டு எழு சூர், கிளைன்னா மரத்தில் இருக்க கிளைகள் மாதிரி, பத்மாசூரனுடைய கிளைகள், சூரபத்மனுடைய கிளைகள், அண்ணன் தம்பிங்க, வங்காளிங்க தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கிளைபட்டு எழுந்து நிற்கின்ற அந்த சூரர்களுடைய திமிர் அகங்காரமும் அவன் உண்டாக்கிய கிரின்னா மலை, கிரவுஞ்ச மலையும் தனது வேலால் தொட்டு அதை தொலைத்து நாசப்படுத்திய முருகா, இப்பேற்பட்ட தடையெல்லாம் நிற்கக்கூடிய முருகா, எனக்கு என் கையில் சின்ன சங்கிலி இருக்குதே, இதை உடைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சங்கிலியை தான் அவர் சொல்கிறாரு, தலைப்பட்டு இந்த கையில் சங்கிலி கட்டியிருக்குதே. அப்படி யாருக்கா கட்டியிருக்குதானே? நம்ம போய் சில சமயம் கேட்கணும், நான் செய்யணும்னு தான் ஆசைப்பட்றேங்க, ஆனால் கை கட்டப்பட்டிருக்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் கேட்டு சொல்லணும். அப்புறம் அவங்க வீட்டில் போய் கிச்சனில் போய் இது மாதிரி ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, கை மாத்தா ஒரு 2500 ரூபாய் கேட்குறாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை நேத்தான் நான் உங்ககிட்ட நான் கொடுத்த ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வெளியே வந்து என்னால் கை பட்டுக்கிட்டு நான் வேற ஒரு பக்கம் நான் கமிட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு ஏதாவது கையை பிசைஞ்சு ஒரு சொல்கிறார் இல்லையா. இப்போ கை நமக்கு கட்டலை யாரும், நம்ம ஏதோ மனசால் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்படி மனிதர்கள் எல்லாம் இந்த வளையல் போட்ட பெண்களால், மக்களால், குழந்தைகளால், சுற்றத்தாரால்
அப்புறம் அக்கா தங்கச்சிகளுக்கு பிறந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது இல்லை, அதில் தாய் மாமன்னு கூப்பிடும். இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ செய்தாகணும். இப்போ பங்காளி முறைகள் இருக்குது, அப்புறம் பெண்ணு கொடுத்து பெண் எடுத்த சம்பந்தி முறைகள்லாம் இருக்குது, எத்தனையோ செய்ய வேண்டியிருக்குது. இதெல்லாம் அவனுக்கு கட்டுத்தலை. இதை தான் அவர் சொல்கிறார். இந்த மாதிரி தலைப்பட்டு நான் இப்படி நாசமாகணுமான் அருணகிரிநாதர் அப்படின்னு நமக்காக சொல்கிறார். அவருக்கு ஒன்றும் பெரிய தலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் முருகர்னால அருள் பெற்று மோட்சம் அடைஞ்சவர், வாழும்பொழுதே முக்தியில் இருக்கிறவர். நமக்காக இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறார். இந்த தலைங்கிறது என்ன? அதனால கல்யாணம் பண்ணிக்கூடாதா? மனைவி மக்களோடு இருக்கக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்துக்கிறோம் ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். முருகரோ அருணகிரிநாதரோ திருமணம் செய்வதையோ குழந்தை பெற்றுக்கிறதையோ உறவுகளோட வாழறதையோ வேண்டான்னு சொல்லலை. அப்புறம் எப்படி தான் அந்த தலை உண்டாக்குறது? இவங்கெல்லாம் கட்டுப்பாடு தானே. ஒவ்வொருத்தனும் கட்டு போடுறது எதனால்? இந்த குடும்பத்தினால தான் கட்டுப்படுறான். கட்டுப்படாதவன் என்ன பண்ணுறான்? குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறான். நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறாங்க. அவங்கள யாரும் கேட்கவே முடியறதில்லை. ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு தான் அவனை கட்டுப்படுத்துது. பொறுப்புணர்வுன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது இல்லையா? ஐயோ இது செய்தாகணுமே, அது செய்தாகணுமே, என்னுடைய பொறுப்பு இது. அவனை யாரை இதை செய்யன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அம்மாவுக்குன்னு பொறுப்பு இருக்குது, தாத்தாக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, மாமாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு அவங்க உணர்ந்து அவங்க செய்கிறாங்கல்ல, அதனால் அவங்க ஒட்டி இருக்கிறாங்க. குடும்பம்லாம் இருக்குது. பொறுப்பற்றவன் என்ன பண்ணுறான்? இதில் எதுலேயும் ஒட்ட மாட்டான். இந்த பொறுப்பை மனசுலேருந்து நீக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் மதுபானம். இந்த மதுவை குடிச்சிட்டோம்னா பொறுப்பு போயிடும். தன்னை மறந்துடுவாங்க. தனக்கு என்னென்ன பொறுப்புன்னே தெரியாது. வேலைக்கு புறப்படுறவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க, எங்கெங்கேயோ சுற்றுவாங்க. ஒரு பொறுப்புமே இல்லை இருக்காது. தினமும் மது அருந்துபவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அவங்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான். நமக்கு மது வாங்கிறதுக்கு போதிய காசு கிடைக்குதா? அது என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேலை செய்கிறது. அந்த காசு கிடைச்ச உடனே மதுக்கு தான் போவாங்க. அப்போ பொறுப்பற்ற நிலை தான் அவர் சொல்கிறாரா? அருணகிரிநாதர் சொல்கிறது என்ன? இந்த தலையை உடைக்கிறதுக்கு என்ன வழி? கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதா, அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா மதுக்கு போயிடுறதா? இந்த விடுதலைக்கு என்ன வழி? இதெல்லாம் கிடையாது. சரியாக தெரிஞ்சுக்குங்க. நான் எனது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? இது தான் கட்டுத்தலை. உங்களை கட்டி போடுறதே நான் என்பதும் எனது என்கின்ற சொல்லும் தான். நான்ங்கிறது என்ன? எல்லாரும் நான் சொல்கிறாங்க. நானுன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள தெரியும், என்னுடைய உடம்பை தான் நானுன்னு சொல்கிறேன், நான் அப்படின்னு மார்பை தானே காட்டுறோம். அப்போ தன்னை தான் எல்லாரும் காட்டுறாங்க, உடம்பை தான் காட்டுறாங்க. இப்போ நான் என்பது உடம்பு. இந்த உடம்பு நானுன்னா நீ யாருன்னு கேட்டோம்னா உடம்பை வச்சு அவன் சொல்லுவான். ஆணாக இருந்தால் நம்ம ஆம்பளைன்னு சொல்லுவான், பெண்ணாக இருந்தால் நான் ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாள். அவ்வளோதான் சொல்லுவாங்களா என்ன? நான் ஒரு வண்ணான், நான் ஒரு தச்சன், நான் ஒரு தட்டான், நான் ஒரு பிராமணன், நான் கலெக்டரு அப்படின்னு தொழிலை வச்சு சொல்லுவாங்க. பிறந்த ஜாதியை வச்சு சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு. இப்போ இந்த உடம்பை நானுன்னு சொல்லும் பொழுது அந்த ஜாதியில் நீ கட்டப்பட்டிருக்கிற, அந்த ஜாதிக்குள்ளே தான் உன் வேலை நடக்கும். இன்னொரு ஜாதியில் உங்களால் எடுக்க முடியாது. அந்த ஜாதிக்கு உண்டான துன்பங்களும் உனக்கு கிடைக்கும். தொழில் நான்னு நினைக்கிறோம், அந்த தொழிலுக்கு உண்டானதை நமக்கு அமையும். இப்போ நான் என்று எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அது நம்மளை கட்டி போடுதுங்க. நான் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம். இப்போ குழந்தையில் இருக்கும்போதே நீ என்னவாக போகிற, நீ பெருசானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அப்போது இப்போவே அவங்க கட்டி போட்டுடுறாங்க. அது சுதந்திரமாக ஏதாவது தேர்வு செய்யும். அப்போ அது குழந்தையில் என்ன சொல்லும்? அதுக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லும். என்ன, நான் ஏரோப்ளேன் ஓட்ட போகிறேன், நான் சோல்ஜர், ஆர்மியில் போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்க அப்பாவியா நான் மூட்டை தூக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா மூட்டை தூக்கிட்டு இருப்பார். அது பலமான ஒரு வேலை போல் இருக்குது, 5 மூட்டை ஒரே சமயத்தை தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லும்.
எல்லாரும் தன்னை நான் என்று ஒரு அடையாளம் படுத்திக்கிறாங்க. அந்த அடையாளமே அவங்கள வந்து கட்டி போட்டுது. வேறு ஒன்றும் அவங்க செய்ய முடியாது. சுதந்திரம் இல்லாமல் போயிடுது. நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டேன்னா பிராமணனுக்குள்ள வேலையை மட்டும் தான் நான் செய்யணும். ஐயராக தான் இருக்க முடியும். நான் பிராமின் செய்கிறதால நான் செய்ய முடியாது. ஆசை இருக்கும் மனசில். ஏன்னா அவங்கெல்லாம் சிக்கன் சாப்பிட்றாங்க, நம்மளால் சாப்பிட முடியல. ஐயோ நான் ஐயராச்சே, எப்படி சாப்பிட்றது? வாழ்நாள் முழுக்க நாக்கில் எச்சில் விட்டுட்டு சாப்பிட முடியாது. மறைச்சி சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். டேய் நீ ஐயராச்சடா இதை சாப்பிட்றியாடுன்னு சொல்லிடாத. எல்லாருக்குமே இந்த உடம்புங்கிறதுனால நான் எதை வச்சிருக்கிறோமோ அதில் அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் செய்ய முடியும். இன்னொருத்தர் செய்யறதை இவங்களால் செய்ய முடியாது. நான் என்பது இது கண்ணுக்கு தெரியாத போட்ட கட்டு. நம்ம பிறக்கும்போது நான் பிராமணன் நெத்தியில் ஒட்டி இதாக வருது, சூத்திரன் நெத்தியில் எழுத்தா ஒட்டிடுது. இந்த ஜாதின்னு என்ன பிறக்கிறாங்க. பின்னாடி வளரும்போது தான் அப்பா வந்து நீ இந்த ஜாதின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டுத்தலை நம்மளை கட்டிடுது. அப்போ பெண்ணாக பிறந்துட்டோம்னா பெண்ணுங்கிற சரீரமே நம்மளை கட்டிடுச்சு இல்லையா? நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, பொம்பளை செய்கிற காரியமா இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்களும் சிலர் செய்ய முடியாது. இது ஆம்பளைக்கு அழகா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு ஆம்பளை மீசை வச்சுருக்க இப்படி செய்யலாமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. எல்லாருமே உடம்புங்கிறதுனால ஒரு அளவுக்குள்ளே அடங்கிடுறாங்க. அதுச்சுங்களா? நான் எனதுங்கிறது என்ன அப்படின்னா, எனதுன்னு எதை சொல்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு சுகம். உனக்கு எல்லையற்ற சுகம் வேணும்னா எல்லையற்றது உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லையற்ற சுகம் வேணும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் எல்லைக்குள்ளே தான் இருக்குது. சில பேருக்கு சொந்த வீடே இல்லை, சொந்த ஒரு ஸ்டாம்ப் அளவு கூட நிலம் கிடையாது. வாடகை வீட்டிலேயே வாழ்நாள் முழுக்க முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய சுகம். சிலருக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கும், சில பேருக்கு 2 வீலர். ஆரம்ப காலத்துலலாம் 80லலாம் சைக்கிள் வச்சுருக்கிறது பெரிய பணக்காரன். பஸ்ஸில் தான் போவாங்க எல்லோரும். ஆனால் சொந்தமாக சைக்கிள் வச்சுட்டு போகிறவங்க அவங்க வந்து முன்னாடியே வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பஸ்ஸு காத்திருக்க வேண்டியதில்லை பாருங்கள். சைக்கிள் எடுத்து 4 மிதிச்சோன்னா போய் சேர்ந்துடலாம். அப்புறம் நேரத்தை அங்கெல்லாம் கடைக்கெல்லாம் சுற்றிட்டு வரலாம். ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சைக்கிளில் போயிட்டு வரலாம். அப்புறம் உடனடியாக நிறைய பேர் ஸ்கூட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ, அது சைக்கிள் மாதிரியாக இருக்கும், ஆனால் மோட்டர் போட்டு ஓடும். அவனை பார்த்து அப்படியே பெருமையாக இருப்பாங்க. அவனும் எனது, நான் வந்து செல்வந்தன் அப்படின்னு அவன் காட்டுகிறான். அதுக்கப்புறம் கூட வேலை செய்கிறவங்க, அப்புறம் எல்லாருமே கீழே இருக்கவங்கெல்லாம் சைக்கிளை விட்டுட்டு 2 வீலருக்கு போயிடுவாங்க, மோட்டர் வண்டிக்கு. இப்போ அவனை வாங்கிட்டான், நானும் வாங்கிட்டேன், அதனால் ஸ்கூட்டருக்கு போகணும், பஜாஜ் ஸ்கூட்டர். அதே தாண்டி இன்னொரு பார்த்தோம்னா கூட வேலை செய்திருக்கவன் ஸ்கூட்டரில் வர்றதில் காரில் வரான். அப்போ மாருதி கார் வந்து மலிவாக கிடச்சிது, 1 லட்சத்துக்குள்ளே வாங்கலாம். அப்படி தான் ராஜீவ் காந்தி பிளான் போட்டார். 90,000க்குள்ளே நான் கார் தரேன் கொடுத்தார். சுசுக்கியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவிலேயே தயார் பண்ணி நமக்கு வந்தது. அப்போ காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் எனதுன்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சுகம். அதே பொருளால் துக்கமும் வரும். இப்போ நானுங்கன்னு எதை சொல்கிறீங்களோ அது சுகம் மட்டும் தரல, துக்கமும் தருது. எனதுன்னு சொல்கிறதுலேருந்து சுகமும் கிடைக்கும், துக்கமும் கிடைக்கும். இது உங்களுதா? இல்லை இல்லையா? இது உங்களுக்கு துக்கம் தருமா? நான் கீழே போட்டு உடைக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் தராது இல்லை. பத்திரமா எடுத்து லாக்கரில் வச்சுருக்கேன், உங்களுக்கு எதாவது சுகம் இருக்குதா? இல்லை. ஒரு ஹோமம் நடக்குது, அந்த ஹோமத்தில் நிறைய வெள்ளி கலசெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஹோமம் முடிஞ்சு போச்சு. அந்த எடுப்பிடி பையன் இருப்பான் இல்லையா, டேய் எல்லாத்தையும் எடுத்து பையில் போடுறா, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் டொப்புன்னு அந்த வெள்ளி பாத்திரத்தை கீழே போட்டான், சொட்டையாயிடுச்சு. ஐயருக்கு வந்தது பாரு கோபம், இப்படி பண்ணிட்டேடா, இப்படி பண்ணிட்டேடா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதில் அஷ்டலட்சுமி வேறு பொம்மைங்கள்லாம் இருக்குது, அது சொட்டை விழுந்து போச்சு. இப்போ எனதுன்னும் போது எப்படி பதறாரு பாருங்க. அப்புறம் சொல்கிறேன், சாமி இது நமது இல்லைங்க, இந்த ஆத்துக்காரது, இவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க, நம்ம அவங்க கொடுத்தலாம். அப்படியா? கொடு அப்படின்னு. எங்கே போச்சு துன்பம்?
எனதுங்கிறதுல தான் துன்பம் வருது, எனதுலேருந்து தான் சுகம் வருது. அப்போது உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அது உங்களுக்கு துன்பம் தருமா? தரவே தராது. சுகம் தருமா? தராது. இன்னொருத்தர் வீட்டில் இருக்க பொருள் எப்படி எனக்கு சுகம் தரும்? அப்போ எனதுங்கிறதுல தான் சுகமும் கிடைக்கும், எனதுலேருந்து தான் துக்கம் வரும். சரிங்க, உங்கள் வீட்டில் இருக்க பொருளை எல்லாம் சுகம் தரும்னு தானே வாங்கி போட்டீங்க. இப்போ உங்களுக்கு துக்கம் தரது எங்கேருந்து வருது? நீங்கள் வாங்கிப்பட்ட பொருள்லேருந்து தானே வருது. இல்லை இங்கே வாங்காத பொருள்லேருந்து துக்கம் வருதா? எனதுலேருந்து தான் துக்கம் வரும். இப்போ நீங்கள் எனதுன்னு நீங்கள் வாங்கி போட்டதெல்லாம் சுகம் தரும்னு தானே வாங்கி போட்டீங்க. அப்போ துக்கம் எங்கேருந்து வருது? நீங்கள் வாங்க போட்ட பொருள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசு கொடுத்து துக்கத்தை தான் வாங்குறீங்க. நீங்கள் இந்த சுகம் வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கடைக்கு எல்லாம் போகும்போது நான் நினைக்கிறேன் எல்லாரும் பிஸியாக ஒவ்வொரு கடையாக உள்ளே இறங்கி ரூபா நோட்டை அவுத்து துக்கத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்க அழ போகிறாங்க. செருப்பு கடையில் என்னென்ன செருப்போ அதை வச்சு தான் அழ போகிறான். கார் கடையில் போகிற காரால் அழுவான், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற ஹோட்டலால் அழுவான், வயிறு வலின்னு. நான் எனது என்பது தான் உனக்கு சுக துக்கத்தை தருது. அப்போ எனக்கு சுகம் மட்டும் வேணும், துக்கமே வேண்டான்னு அர்த்தம். எனதுங்கிறதுல தானே வரப்படுது. எனதுங்கிறத விட்டுட. இந்த பானை வச்சுக்க, வாங்கு, எனதுன்னு விட்டுடு. எனதுன்னு தான் இது உடஞ்சா நான் அழுவேன், எனது இல்லைன்னா அழமாட்டேன். அப்போது தாராளமாக நீ எது வேணால் அனுபவிக்கலாம். எனதுங்கிறது மட்டும் மனசுலேருந்து அடிச்சிட்டா போதும். இப்போது வளைபட்ட கரம்னு சொல்கிறோமே, அந்த பெண்களை என் மனைவி என் குழந்தைங்கிறதுனால தான் தொந்தரவு வருது. செய்தி வந்திருக்குது, இந்த மாதிரி குமார் அப்படிங்கிறவர் வடநாட்டில் டெல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஊரில் இருக்கிறாராம். அவருக்கு விபத்து நடந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மரண படுக்கையில் இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் தகவல் சொல்கிறார். ஐயா, உங்கள் பையன் தானே அங்கே இருக்கிறான், குமார் தானே அவன் பேர். ஆமாம்ப்பா, என்ன இப்படி நியூஸ் வந்துருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு தாங்க முடியாத கஷ்டம் வருது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவன் பையன் ஃபோன் பண்ணுறான். அப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் வருத்தப்படுறீங்க, அது வேற ஒரு குமார் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக அவருக்கு துங்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ எனதுங்கிறது உறவு இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு துக்கங்களும் சுகங்களும் வருது. அப்போ நடந்த நிகழ்ச்சி யாரோ ஒரு குமாருக்கு அடிபட்டு தானே உனக்கு வருத்தம் படணும் இல்லை? ஏன் படலை? முதல்ல பட்ட எனதுங்கிறதுனால இப்போ சந்தோஷமாக இருக்கிற. நல்ல காலம், அந்த ட்ரெயினில் போனால் வேற குமார், எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ எனதுங்கிறத நம்ம விட்டுட்டு எதை ஒன்றா அனுபவிக்கலாம். இப்போ எனதுன்னு நான் என்னுடைய மகனை சொல்லலைனாக்கா அவனுக்கு துன்பம் வந்தால் துன்பம் வராதா? இன்னொரு குழந்தைக்கு எவ்வளோ அடிபட்டா துன்பம் வருமோ அந்த அளவு தான் வரும் இல்லையா? பக்கத்து வீட்டு குழந்தைக்கு என்ன துன்பம் வந்தாலும் அப்படி தான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே உட்காந்துருக்கிற உடம்புல எத்தனை உடம்பு இருக்குது? இதெல்லாம் உடம்பு 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 உடம்புங்கிறோம். இதை மட்டும் உடம்புன்னு நான் சொல்கிறோம், நானுங்கிறோம். அது எப்படி இது மட்டும் உனக்கு நான் ஆயிடுச்சு, இதெல்லாம் உடம்பு? அந்த உடம்புல இருக்கவன் சொல்லுவான், இதெல்லாம் உடம்புங்க, எல்லாம் ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, நான் வேடிக்கை தான் பார்க்குறேங்கிறான். அப்போ இவன் ஜனம் இல்லையா? அதே மாதிரி இது நானுங்கிறத இத்தனை உடம்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு உடம்பை நானுன்னு சொல்கிறேன். இந்த தெருவில் 100 வீடுகள் இருந்தால் கூட ஒரு வீட்டை தான் நான் என் வீடுங்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி இருக்கிறீங்கல்ல, இன்னொரு வீட்டுக்குள்ளே போக முடியுமா? முடியாது. சுதந்திரம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். இது தான் தலைங்கிறார். இதுதான் கட்டுப்பட்டிருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிருகங்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாத கட்டு. மனிதர்கள் கூட அப்படி தான். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் மங்கள பாபு. மங்களம் பேர், ஹஸ்பண்ட் பேர் பாபு. நல்லா சிவப்பாக இருப்பாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கே போகிறேன். எல்கேஜிலாம் கிடையாது, நேராக 1ஆம் கிளாஸ் தான். 6 வயசில் போன உடனே
ஏதோ ஆலாம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தோன்னே யாரும் இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு கதவு போட்டுறாங்க, மூடிட்டாங்க. அது தாளும் கிடையாது, ஒன்று பழங்காலத்து பில்டிங் அது. அதை போட்ட உடனே எல்லாம் ஓன்னு குழந்தைங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சுத்த முத்தம் பார்த்தேன், அழனும் போல் இருக்குதுன்னு நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, எல்லாம் போயிட்டாங்க. அந்த மங்களபாபு வரவே இல்லை. நாங்கள் எழுதிட்டு தான் உட்காந்துருக்கோமே தவிர ஒருத்தரம் எழுந்து போய் கதவு திறக்கவே இல்லை. அது தாளும் போடல, ஒன்றும் போடல. அது எங்கே இருக்குது தாள்? அந்தம்மா போட்டு மூடிட்டாங்க. அந்தம்மா தான் திறக்கணும். இப்போ அறியாமை தான். இப்போ நான் மனசில் இருக்காமல் ஒரு மூளையில் யோசனை பண்ணுறேன். கதவை சும்மா தானே சாத்தினாங்க, அது ஒன்றும் பூட்டலையே, நம்ம திறந்துட்டு போகலாமே. எத்தனை முறை அந்த ஸ்கூலில் நான் ஸ்கூலுக்கு உள்ளே வராது முன்னாடியே விளையாடிட்டு இருக்கிறேன். இது பக்கத்து ஸ்கூல், அது அங்கே கிளாஸில் எடுக்கிறதா என் காதில் விழும். எங்கள் வீடு அங்கே பக்கமாக இருக்குது. எத்தனையோ முறை அந்த கிளாஸ் ரூமில் போய் விளையாடி இருக்கிறேன். ஓடி வளைஞ்சு கதவெல்லாம் மூடி விளையாடி இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு மிஸ் மூடிட்டாங்க, அன்றைக்கி திறக்க முடியாத மாதிரி எனக்கு ஒரு பயம் வருது. இப்படி நாம் கற்பனையினால் கட்டப்பட்டிருக்கிறோம். மிருகங்களாம் கூட அப்படி கட்டிடுவாங்களாம். குதிரை ஓட்டுறவங்க லகான் கயிறை எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பில் கட்டி விட்டுருவாங்க. நீங்கள் கூட ஆடு மாடுகளை கட்டி விடலாம். சில சமயத்தில் கயிறு இருக்காது, மூக்கணாங்கயிறு. ஆனால் கயிறு இருக்கிற மாதிரி ஒரு கையால் நடித்து அதில் முடி போட்டு விட்டோம்னா அது அமைதியாக இருக்கும். கட்டி போட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை அப்படி நகருன்னு சொன்னால் நகராது. மறுபடியும் அதை அவுத்து விட்டால் தான் போகும். இல்லாத கயிறை அவுக்கணும். அப்படி மனிதர்களும் இல்லாத கயிறால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த இல்லாத கயிறை அவுக்கிறதுக்கு எத்தனை முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு முயற்சி தான் மதுபானம். உண்மையாக தொல்லையே இல்லை. அது தொல்லை இவன் போக்குறதுக்கு இவன் மது குடித்து இன்னும் தொல்லை பெருசாகிக்கிறான். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். அருணகிரிநாதர் சொல்கிறது, பெண்களை அவமானப்படுத்துக்கோ குழந்தை பெற்றுக்கிறது தப்பு சொல்கிறதோ இல்லை. நான் எனதுங்கிற ஒரு உரிமையை விட்டுட்டு எல்லாரும் என் மக்களே அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் என் மனைவி சொல்லுறார். எல்லாரும் என் உறவுகளே அப்படின்னு நம்ம எதுவுமே யாருக்கும் தலை கிடையாது. இப்படி புரிஞ்சுக்கணும். நான் எனதுங்கிறதுலேருந்து பிடிமானம் விட்டால் போதும், அவன் சுதந்திரமாக வாழ முடியும். சரி, இந்த அடுத்த பாடல் பாடு. மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் ஒழிந்தொழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதோ. அப்படி சொல்லிட்டார் இல்லையா? நான் எதுக்கு தயங்கணும்? இந்த ஜகமாய, சகம்னா ஜகம், ஜகமாயையுள் நின்று தயங்கணுமா? முருகா, உன்னோடு நான் கலப்பதற்கு என் மனைவியும் மக்களும் குழந்தைகளும் எனது வீடு வாசல்லாம் ஒரு தடையான்னு? நீ எப்படி? அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. என் மனைவிகளோடு நான் இருப்பதோ குழந்தைகளோடு இருப்பதோ எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. தசரத மகா சக்கரவர்த்திக்கு 60,000 மனைவிகள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பட்டத்து மகரிஷி 3 பேர், அவங்களுக்கு சேர்த்து 4 குழந்தைங்க, நல்ல மந்திரிகள். 60,000 ஆண்டு ஆட்சி புரிஞ்சார் அப்படிதான் சொல்கிறாங்க. அவர் எந்த கட்டுத்தலையிலும் இல்லை. ஜனக மகாராஜா அவருக்கு பொண்ணு கொடுத்தவர், சீதையை கொடுத்தார் இல்லையா? அவரும் பெரிய ராஜா, அவரும் பெரிய ஞானி. ஜனக மகாராஜாவும் அஷ்டாவக்ரரும் பேசுனதும், ஜனக மகாராஜாவும் யாக்ஞவல்கிய முனியும் பேசுனதெல்லாம் பிருகதாரண்ய உபநிஷத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, அவருக்கு எவ்வளோ பொறுப்புகள் பாருங்கள். நமக்கு சாதாரண பொறுப்பு, அவருக்கு பெரிய அரசாட்சி செய்கிறவர். எத்தனை போர் வீரர்கள், எத்தனை குடிமக்கள், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ குருகுலங்களை அவர் நடத்தணும், எத்தனை பேரை காப்பாற்ற வேண்டியது. அத்தனையும் ஜனகர் செய்தார். ஒன்றும் ஒரு கட்டு போடலையே.
ஏனென்றால் அவருக்கு நான் எனதுங்கிறது மட்டும் இல்லை. இப்போ நான் எனதுங்கிறத விட்டுட்டு நீங்கள் வெகு சுலபமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், எந்த துக்கமும் இல்லாமல் வாழ்ந்துடலாம். இப்போ நமக்கு ஜனக மகாராஜா மாதிரி ஒரு பெரிய பொறுப்புன்னு வைங்க. ஒரு டாக்டருக்கு ஒரு பொறுப்பு, பெரிய கிளினிக் நடத்தணும், அதில் நர்ஸுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சக டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஊசி மருந்துகள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் செலவெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. மாதமே அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு செலவு இருக்குது, சம்பளம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பெரிய நிர்வாகமாக இருக்குது. இருந்தாலும் அவர் எவ்வளோ டென்ஷனில் இருப்பார். ஒரு ஞானி அப்படி இருக்க மாட்டான். அந்த டாக்டருக்கு பதிலாக ஒரு ஞானியை கொண்டு போய் நீங்கள் தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடத்த போகிறீங்க, அவர் டாக்டர் படித்தவர் தான், இப்போ ஞானி ஆகிட்டார். அவர் முன்னை விட சுலபமாக, ஆனந்தமாக, ஹாப்பியாக, எந்தவித துக்கமும் இல்லாமல் நடத்துவார். எப்படி அவரால் முடியுது? ஏன்னா அவரது இல்லை, அவரது இல்லைங்கிறதுனால அவருக்கு நஷ்டத்துக்கு ஓட்டுவாரான்னு. சொந்தக்காரன் நஷ்டத்தில் போனாலும் போவார், ஏமாந்து போய். ஆனால் இவர் ஏமாற மாட்டார், தெளிவாக இருப்பார், புத்தியில் தர்மமாக இருப்பார். எவ்வளோ சம்பளம் பிடித்தம் கொடுக்கணும், யாருக்கு அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் கரெக்டாக வச்சுருப்பார். ஆனால் யார் மேலேயும் கோபம் கிடையாது, யார் மேலேயும் குரோதமும் கிடையாது. அவருடைய ஆட்சி ரொம்ப துல்லியமாக இருக்கும். எப்படி ஈஸ்வரன் துல்லியமாக இந்த ஜகத்தையே ஆள்றாரோ அது மாதிரி முனிவரும் ஆழ்வார். அப்படி இருக்கணும். அதுதான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாங்க, பற்று விடுதல். அதனால் இந்த ஜகம் என்ற மாயையுள் நின்று தயங்குவதா? நான் ஏன் தயங்கணும்? எதுக்கு வெயிட் பண்ணணும் முருகா உன்னோட போகிறதுக்கு? இதை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், இந்த பிஸ்னஸ் முடிக்கணும், அப்புறம் இறைவா உன்னோட கலந்துக்கணும்னு சொல்கிறதா? ஏகநாத்னு ஒரு பெரிய ஒரு துறவி இருந்தார். அவர் நிறைய உபதேசம் பண்ணார். அவருடைய மாணவர்களால் நிறைய பேர் இருப்பாங்க. குருமகராஜ் எங்களுக்கு என்றைக்கு மோட்சம் கிடைக்கும், என்றைக்கு எங்களுக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு டெய்லி அவங்க கேட்பாங்க. பொறுங்க உபதேசம் கேளுங்க, நான் வந்து அத்வைத வேதாந்தம் சொல்லித்தரேன் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். சொல்லி கேட்குறாங்க. நிறைய காலம் ஆச்சு, 10 வருஷமாச்சு. அப்போ கூட ஒருத்தர் வரும்போது, மகராஜ் என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் மகராஜ் அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர் கையில் மோதிரெல்லாம் போட்டுட்டு சிவசிவன் வந்து கேட்பார். நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தார், இவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறானுங்க, இன்னைக்கு 2 பேருக்கு மோட்சம் தர போகிறேன், யாரெல்லாம் ரெடி அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தனை வாய் திறக்கல. என்னப்பா நீ சுப்பரத்னம், நீ வந்து அன்னைக்கு ரொம்ப நீ தானே புலம்பிக்கிட்டு இருந்த, சும்மா பேர் சொல்கிற, வாய்க்கு வந்தது சொல்கிறேன், யாரும் சுப்பரத்னம் இல்லை. அவர் வந்து மகராஜ் பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குது, சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன், இந்த 2 வேலையை முடித்து கொடுத்துட்டேன்னா நான் வந்துடுவேன் மகராஜ். அப்புறம் நீ என்ன பண்ணியிருக்கிறப்பா? இப்போ பார்த்து தான் பாருங்க, நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாம் தயங்குறாங்க. நானும் அப்படி தயங்குவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஜெகமாயையில் இதெல்லாம் ஜெகம்னு சொல்லக்கூடிய ஜெகத்துன்ற இந்த பிரபஞ்சத்தில் நான் சிக்கி மாட்டிக்குவேன்னு நினைக்கிறியா? அவ்வளோ முட்டாள் இல்லைன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். என்னன்னு சொல்லி எல்லாம் தயங்குறாங்க தெரியுங்களா? எல்லாம் தயங்குறாங்களே. இந்த சுப்பரத்னன்னு ஒருத்தர் சொன்னார், அவர் எப்படி தயங்கினார்? அகம் மாடை மடந்தையர் என்று அயர்வுகிறார்கள். ஐயோ என்னுடைய வீடு, நான், மாடுனாக்கா செல்வம் சொத்து, இங்கே மாடை, ஐ வந்து விகாரம், அது போன்றதான் அது வந்து சவுண்டு வரும். மாடு மனையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ செல்வத்தோடு வந்த பொண்ணை தான் மாட்டு பொண்ணுங்கிறாங்க. மாட்டுக்கு பிறந்தவல்ல, மாட்டு பொண்ணை செல்வத்தோடு பிறந்தவர். இப்போ வீடு வாசல் செல்வம் சுகபோகங்கள் மடந்தையர் ப்ளூரல் வேறு, நிறைய 2-3 மனைவி அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படின்னு சொல்லி இதை சொல்லிட்டு நான் தயங்குவேன்னு நினைக்கிறியா? இந்த ஜெகமாயில் நின்று தயங்குவதோ? நீ யாரு? மகமாயை கலந்திட வல்ல பிரான், இந்த மாயையே நீ அழிச்சிடக்கூடியவன். அப்படிப்பட்ட வல்லபிரான் முகமாறு மொழிந்து ஒழிந்திலனே, நீ முகம் ஆறில் எனக்கு சொல்ல உபதேசங்களை நான் விட்டுடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். முதல் பாட்டில் எனக்கு இந்த மனைவி மக்கள் என்ற
தலைகளிலிருந்து நான் சிக்கி தயங்குவதோ வருந்துவதோ தகுமோ அப்படின்னு கேட்டார். இங்கே என்ன சொல்கிறாரு? நான் தயங்க மாட்டேன். ஏக்நாத்துக்கு எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தயங்கினாங்களோ நாமளும் தயங்க போகிறதில்ல. இங்கே என்ன இருக்குது? விடுதலை கொடுக்குறோம். எதுக்கு உங்களுக்கு தயக்கம்? எல்லாரும் விடுதலை அப்படின்னு சொன்னோன்னா சொத்து சுகம்லாம் போயிடுமோ, நம்ம அனுபவிக்கமோ போயிடுவோமோ? முக்திங்கிறது என்ன? அப்படியே ஆசைகளே இல்லாமல் யானையானதெல்லாம் விட்டுட்டு முனிவர் மாதிரி ஊர் சுத்துறதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த 2 பாட்டை நம்ம தீவிரமாக விளக்கி ஆராய பண்ண போகிறோம். இந்த மாயைங்கிறது என்ன, தலைங்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நேற்று கிளாஸில் ஒரு மூலப்பிரகிருதின்னு வரைஞ்சோம் இல்லையா? அங்கே போகலாமா? அது எது? எங்கே பார்த்தாலும் ஆன்மீக கூட்டத்தில் போனோம்னா மாயை வலைப்பட்டார், மாயையில் சிக்கியிருக்கிறோம். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களாம் மாயை பெருசாக நினச்சிக்குவாங்க. இந்த மாயையிலேருந்து கடப்பது கஷ்டம். பகவானே பகவத்கீதை சார், என் மாயை கடப்பது ரொம்ப சுலபம் இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னை கை பிடிச்சிட்டுன்னா உன்னை வந்து மாயை கடந்துடுவேன். அதனால் மாயைங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது, மாயைன்னா உன்னை குழப்புறதுன்னு அர்த்தம். மாயாஜாலத்தில் என்ன பண்ணுறாங்க? உங்களை குழப்புறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத நம்புறீங்க. அது உண்மையை நம்புகிறேன். இங்கே வா அப்படின்னு சொல்லுவான். ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு வருவா. இதில் படு அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு படுத்துருவா. படுத்தோன்னே பெரிய வாள் ஒன்று, பெரிய சக்கரம் ஒன்று சுத்தம். மரத்தை அறுக்கிற அந்த மிஷின் அதை கொண்டு வந்து இழுத்துக்கிட்டு அப்படியே 2ஆக பிரிச்சிடுவான். அந்த உடம்பை அப்படி இழுத்துட்டு போவாங்க, காலை இப்படி இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்மலாம் திகைச்சிடுவோம். அப்புறம் துணி போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் முழுசாக நடந்து வருவாள். இதெல்லாம் உண்மை நடக்குதா? எத்தனை தடவை இது மாதிரி வெட்ட முடியும்? அடுத்த ஷோலையும் அவன் தான் பண்ணணும். அப்போ என்னதான் நடந்ததுங்க? நம்ம ஏதோ குழப்புறாங்கல்ல, நம்மளை நம்ப வைக்கிறாங்க. பொய்ய உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்க. இதுதான் மாயை. இது மாயா ஜாலம். ஜாலம்னா வலை. அந்த மாயைங்கிற வலையை போட்டோம்னா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிடுவீங்க. சர்க்கார்னு ஒருத்தர் நிறைய மேஜிக்லாம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஸ்ட்ரீட் மியூசிஷியன்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படியே மெதிப்பாங்க, நடப்பாங்க. ஒரு கையில் காயின் வச்சுருப்பாங்க. ஒரு பாட்டிலில் கீழே அப்படியே தட்டுவாங்க, பாட்டிலுக்குள்ளே போயிடும். அந்த ₹1 காயினை வாய் வழியாக கூட உள்ளே போட முடியாது. ஆனால் அப்படி கீழே வச்சு தட்டினா உள்ளே போயிடும். அப்புறம் பார்த்தா குலுக்குனா வரும். இது எப்படி? ஏதோ நம்ம குழப்பிடுறாங்க. இந்த மாயைங்கிறது நம்மளை குழப்பக்கூடிய ஒரு பொருள். என்னதை? பொய்யை உண்மை என்று காட்டும். அப்படி தான் என்ன பொய் இங்கே இருக்குதுன்னா, இந்த மாயாஜாலத்தில் பொறாவை உண்டாக்குறது, பொய்யான நோட்புக்கு காசு எல்லாருக்கும் கொடுக்கறது, அப்புறம் இல்லாத இடத்துலேருந்து முட்டையை வர வைக்கிறது, இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். கடவுள் ஒரு மாயை வச்சிருக்கிறார். அந்த மாயை இந்த உண்மை உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு உள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த உள்ளம் வெளியே இந்த உலகம்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாமே ஏமாத்து வேலைங்கிறார். இறைவன் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறார். நம்மளால் நம்ப முடியுதா? அவர் ஒரு காலத்தில் அவர் வந்து மாயையை நீக்கிட்டார்னா அப்புறம் திடீர்னு நம்ம வந்து நல்ல காலம், இத்தனை நாள் நான் உடம்புன்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த உலகம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி நடக்கிறதே இல்லை. இந்த மேஜிக் ஷோ முடிஞ்ச உடனே நம்ம வெளியே வந்த உடனே எல்லாமே மேஜிக்னு வந்துடும். ஆனால் நம்ம யாருக்காவது நாம் அனாதி காலத்திலேருந்து எத்தனை கோடி காலமாகவோ நாம் இந்த உலகத்தை உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது உங்களால் நம்பவே முடியாது. இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. படைச்ச கடவுளே சொல்கிறாரு, நான் உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கெல்லாம் உலகம் இருக்கிற மாதிரியும். நேற்று கூட சொன்னேன், தனு கரண போன போகம்னு. ஒருத்தனுக்கு வேணும்னா என்னென்ன வேணும்னா உடம்பு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் உடம்பை? அவன் கேட்குறான். அவன் யார்? அவன் காரண சரீரம்னு சொன்னான். அந்த காரண சரீரம் என்ன அப்படின்னா, நல்லா நம்ம ஏமாற்றி வச்சுருக்கிறா இல்லையா? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூல பிரகிருதி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இது கடவுளுடைய ஒரு சக்தி.
எல்லாருக்கும் ஒரு சக்தி இருக்கும்போது கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? இப்போ நம்முடைய சக்தியெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? ஒரு கலைஞன் கர்நாடக சங்கீதத்தில் பெரிய புலவன், நல்லா பாடக்கூடியவன், அவனுக்கு அது சக்தி தானேங்க. அதனால முடியலைங்க, என்னங்க எப்பேற்பட்ட சக்தி. அப்புறம் சில பேர் பாரங்கள்லாம் தூங்குறாங்க. அவர் என்ன 150 கிலோ அனாவசியமாக தூக்குறாருங்க வெயிட் லிஃப்டிங்கில். 150 கிலோ. சில பேர் 250 கிலோலாம் தூக்குறாங்க. அதை வந்து டெட் வெயிட்னு தூக்குறாங்க. அது என்ன சக்தி அப்படின்னு? இந்த சக்தி உடம்புக்கு எப்படி கிடைச்சிது? உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் நினைச்சா தானே கிடைக்குது. ஒரு முறை ரோட்டில் நிற்கிற வேன் கீழே குழந்தை நகர்ந்து உள்ளே போயிடுச்சு. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த நிற்கிற வேனுக்குள்ளே குழந்தை போனதை பார்த்தா, அது நின்றுட்டு தானே இருக்குது காலையிலேருந்து அப்படின்னு போய் கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது வேனுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அம்மா அடுப்பங்கலையிலேருந்து குழந்தை போனாலே அப்படின்னு போகும்போது அது உள்ளே இருப்ப அந்த அந்த கவுன் தெரியுது. ஓடி போய் ஒரு வேனை தள்ளி விட்டான். அந்த தண்ணி அப்படியே குப்புறமாக விழுந்தது அந்த டிரைவரோடு சேர்ந்து. சாதாரணமாக அந்த மாதிரி முடியுமா? அப்போ அவனுக்கு சக்தி எங்கேருந்து வந்தது? உடம்புக்கு அந்த சக்தி எப்படி கிடைச்சிது? உடம்புல சக்தி இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு மறுபடியும் அந்த வேனை தள்ள சொல்லுங்கள், முடியாது. அந்த அம்மாவுக்கு அந்த உடம்புக்குள்ள அந்த சக்தியை அப்போ அந்த சமயத்தில் எங்கேருந்து உண்டாக்குனா அப்படின்னா அந்த சக்தி தான் நம்ம சொல்கிறோம். அதுபோல் இறைவன்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நமக்கு இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லார்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திகளுக்கு 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இங்கே ஞான சக்தி தானே அந்த அம்மாவுக்கு என் குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஞானம், எதையும் தள்ளிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசையும் இருக்குது. குழந்தையை காப்பாற்றணும் ஒரு ஆசை, பாசம். அப்புறம் உடனடியாக அந்த கிரியாசக்தி பலம் வந்துடுது. இப்போ கிரியாசக்திங்கிறது செய்வதற்குண்டான பலம், ஞான சக்திங்கிறது சிந்திக்கின்ற பலம், இச்சா சக்தின்னு ஒன்று செய்து முடிக்கணும்னா அது கடைசி வரைக்கும் அது மேலே கவனத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசை. இந்த 3ம் இருந்தால் தானே இந்த உலகத்தில் காரியம் நடக்குது. எல்லாம் இருக்கணும் இல்லையா? உங்களுடைய செல்ஃபோனுக்கு ஞான சக்தி இருக்குது இல்லை? எதை கேட்டாலும் சொல்லுது இல்லை? இந்த குழந்தைங்கள ஸ்ரீ கால் மம்மி அப்படின்னா அது அம்மாவுக்கு ஃபோன் போடுது. நம்ம தொடக்கூட வேண்டியது இல்லையா? ஃபோன் எடுத்து சொன்னால் அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொன்னால் அம்மாவை கூப்பிடுது. எது வேணாலும் செய்யுது. அப்போது செல்ஃபோனுக்கு உங்களுக்கு ஞான சக்தி இருக்குது இல்லை? அப்போ கிரியா சக்தி இருக்குது இல்லை? சில பேர் செல்ஃபோன்லேயே மோட்டர் ஆன் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, அங்கே ஒரு 10 ஏக்கர் நிலத்துக்கு அந்த பக்கத்தில் கடைசியில் மோட்டர் அங்கே இருக்குது. அந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணணும். இப்போ 10 ஏக்கர் நடந்து போகணும், இருட்டில் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகணும். இவர் செல்ஃபோனில் டயல் பண்ணி அமுக்கிறார், பொண்ணு மோட்டர் ஆனது. அப்புறம் 10 நிமிஷம் டைமர் வச்சுருக்கிறார். அப்போ அது கிரியாசக்தியும் இருக்குது இல்லை? இங்கேருந்து அங்கே சுவிட்சை ஆன் பண்ணுதுவார். ஆனால் அதுக்கு இச்சா சக்தி இருக்குதா? இச்சா சக்தி கொடுத்துட்டா என்ன ஆகும்? நமக்கு ஒரு வேலையும் செய்யாது. போயா எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு அதுக்கு வேறு ஆசை வந்துடும். அது எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிக்கும். எல்லாத்துக்குமே நம்மளால் கிரியாசக்தியோ ஞான சக்தியோ ரோபாட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியும். பெரிய டிராக்டரு, ஜேபிசி போன்ற மிஷின்கள்லாம், ஜேபிசிங்களா அது? ஜேசிபி. அந்த மிஷின் 100 ஆள் வேலையை செய்யுது. ஒரே நாளில் வரான், 1 கிலோமீட்டருக்கு தலை போட்டு போயிடுறான் தரையில். அதுக்கு எத்தனை பேர் கடப்பாறையை தூக்கிக்கிட்டு குத்தி குத்தி தோண்டிக்கிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். எப்போ முடிக்க போகிறாங்க? அவங்க வரான், இன்றைக்கி ஒரு தெரு, 2 தெரு, 3 தெரு, 4 தெரு முடிச்சுட்டு போகிறாங்க. கனடா போன்ற நாடுகள் எல்லாம் ஒருத்தர் அவங்க ஒய்ஃபு, அவங்க மட்டும் 500 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறாங்க. ஆளே கிடையாது.
எல்லாம் மிஷின். விதை உழுறதுலேருந்து விதை போடுறதுலேருந்து எல்லாம் ஒரே மிஷின். அந்த மிஷின் 2 அடுக்கு மாடி மாதிரி இருக்குது. அந்த மாடி மேலே கண்ணாடி பெட்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறார். எல்லாம் கம்ப்யூட்டரில் தட்டிக்கிட்டு இருக்கிறார். அதில் தட்டிட்டுனா அது நேராக போகுது. அதை வாடகை எடுத்துக்கிறாங்க. அறுவடை வேணும்னா ஃபோன் பண்ணவுடனே அது வந்து அறுவடை பண்ணிவிட்டு மூட்டை கட்டி, மூட்டையும் கட்டி அந்த பதவெல்லாம் கத்தையாக வைக்கவில்லை, அதெல்லாம் பண்டில் பண்ணி ரவுண்டு பண்ணி எல்லாம் செய்து கொடுத்துட்டு போகுது. நான் காலையில் வாக்கிங் போயிட்டு மத்தியானம் வரும்போது பார்த்தா அந்த காடே அறுவடை செய்து முடிஞ்சிருக்குது. எல்லாம் பேலாக தனியாக இருக்குது. அந்த மிஷினை காணும். அங்கே தூசி மட்டும்தான் பறக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சனுடைய அடையாளமாக அந்த தூசியை மட்டும் நான் பார்க்குறேன். எவ்வளோ கிரியாசக்தி இருக்குது. அதுக்கு அத்தனை அறிவும் இருக்குது இல்லை. ஆனால் இச்சாசக்தி இருக்குதா? இல்லை. அது மேலே உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட இருக்குது. இப்போ நமக்கு எல்லார்கிட்டையும் ஞான சக்தியை வச்சு பெரிய பெரிய மிஷினை செய்கிறோம். கிரியாசக்தியை வச்சு அந்த மிஷின் மூலம் நிறைய செய்கிறோம். ஆனால் அதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன? நம்மகிட்ட ஞான சக்தி. இந்த ஞான சக்தி தான் இது 3 சேர்ந்து பேர் மூலப்பிரகிருதின்னு பேர். அப்போ இறைவன்கிட்ட இது இருக்குமா இல்லையா? நம்மகிட்டே இருக்குதுன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? ஏதாவது செய்யுமா? ஒரு பொருள் எடுக்குமா? புரண்டு படுக்குமா? ஆனால் இச்சாசக்தி மட்டும் இருக்குது, பொழைச்சிக்கணும்னு. இப்போ அம்மாவை பால் கொடுத்த உடனே அது உரியுதுங்க, துப்ப மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒருனா வாயில் துப்புது. அப்போ அது உரியணுங்கிறது எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு அறிவும் இல்லை. ஆனால் கடவுள் முதல்ல இச்சாசக்தியை கொடுத்துருக்கிறார், பொழைச்சிக்க அப்படின்னு. அப்போ கிரியாசக்தி அதை உரியணும். அப்புறம் அந்த பால் உள்ளே போகும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு ஞான சக்தி வருது. ஓ, அழுதா பால் கிடைக்கும். முதல்ல வெளியே வந்தோடனே அழுந்த உடனே பால் கொடுக்குறாங்க. அப்போ கிரியாசக்தி. அதுக்கப்புறம் ஒரு இச்சாசக்தி, ஞானசக்தி. இந்த 3. இப்போ அழுறதுங்கிறது கிரியாசக்தி. அது செய்த உடனே பால் கொடுக்குறாங்க. பால் கொடுக்கணுன்னா ஒரு கிரியாசக்தியும் இச்சாசக்தியும் வருது, சுவையாக இருக்குதேன்னு. அப்புறம் ஞானசக்தி என்ன சொல்லுது? மறுபடியும் அழுதால் பால் கிடைக்கும், அழுத புள்ள பால் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குது. இந்த 3 கொடுக்கலன்னா என்ன ஆகும் அந்த குழந்தை? அப்போ பிறக்கும்போதே எல்லா உயிரினுக்கும், கண்ணுக்குட்டியிலேருந்து, ஒரு பறவையிலேருந்து, மீன் குஞ்சுக்கு கூட, மான் குட்டிக்கு, புழு பூச்சிக்கு, கொசுக்கு கூட, கொசு லார்வா தண்ணியில் அப்படி நெளியும், அதுக்கு கூட இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இருக்குது. நம்ம எப்படியா தப்பிச்சுக்கணும். கொசு எப்படி கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற உடம்புக்காக போகுது. யார் உடம்புலலாம் இந்த வேர்வையிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வருதோ அங்கே போய் அது கண்ணு தெரியாது. அதுக்கு வெறும் ஒரு 2 கொம்பு மட்டும் இருக்குது. அந்த கொம்பில் காற்றுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணுது. பறக்கும்போதே எங்கேயோ சூடு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னு சர்றன்னு நம்ம அந்த உடம்புல உட்காந்து. ஞான சக்தி இருக்குது, அதை நோக்கி போகிற கிரியாசக்தி இருக்குது, ரத்தம் குடிக்கணும்னு இச்சாசக்தியும் இருக்குது. இந்த சக்தி எல்லாமே இறைவன் போட்ட பிச்சை தான். ஏன்னா அவர் அனைத்து சக்தியும் முழுசாக வச்சிருக்கிறார். அவர்கிட்ட முழுசாக இருக்குது. அது பேர் பூர்ணம்னு பேர், பூர்ண சக்தி. நம்மக்கிட்ட அல்பம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. நமக்கே அல்பம்னா கொசுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த அல்ப சக்தியை வச்சுட்டே நம்ம ராக்கெட் விட்டுட்டு நிலாக்கெல்லாம் போகிறோம். ஞான சக்தியும் கிரியாசக்தி, இச்சாசக்தி. நமக்கு ஆசை கொஞ்சமாக இருக்குது, நிலாவுக்கு போகணும், அப்புறம் செவ்வாய்க்கு போகணும். இப்படியெல்லாம் நம்மளுடைய சக்திகளுக்கு அத்தனையும் சேர்ந்ததுக்கு பேர் மூல பிரகிருதி. மூலங்கிறது எல்லாத்துக்கும் காரணம்னு அர்த்தம். இதுதாங்க ஆதி மூலம். பிரகிருதி, கிருதினா செய்கிறது, பிரகிருதினா எல்லாவற்றையும் செய்கிறது. பிரன்னு போட்டோம்னா ஆல்ரவுண்டு, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சக்தியை அவர் வச்சிருக்கிறார். அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கிறார். அதில் 3 கலர் காமிச்சிருக்கிறேன். ஒன்று சத்துவம், ரஜஸு, தமஸ் அப்படின்னு பேர். இதில் எது ஞான சக்தின்னு நினைக்கிறீங்க? சத்துவம் தான் ஞானம். ரஜஸுங்கிறது என்ன? செயல் தானே சொன்னேன் நேற்று கிளாஸில். அப்போ அது கிரியாசக்தி. தமசுங்கிறது என்ன?
அனுபவம், இன்பம் தேடுறது. அதனால அது பேர் இச்சாசக்தி. அவர்கிட்ட இச்சாசக்தி, நம்மக்கிட்ட அது அனுபவம் தேடுது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? எல்லாரும் பார்த்தோம்னா செய்யும்போது நமக்கு கிரியாசக்தி வேலை செய்யுது. புஸ்தகம் படிக்கும்பொழுது ஞானசக்தி, இந்த கிளாஸை கேட்கும்போது ஞானசக்தி, இங்கே வரணும் போகணுங்கிறது இச்சாசக்தி. இச்சாசக்தி இல்லைன்னா நீங்கள் ஏன் வரீங்க? எல்லாருக்கும் இச்சாசக்தி வேணும். இச்சைங்கிறது ஆசை, ஆசையை கொடுக்குறார். ஏன்னா அவருக்கே ஆசை இருக்குது. வேதம் பகவான் சிருஷ்டி பண்ணும்போது முதல்ல ஆசைப்பட்டார்னு தான் சொல்லுது. காமயத்தை, அவர் ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம்தான் நான் எல்லாவற்றையும் படைப்பேன்னு படைத்தார் அப்படின்னு அது சொல்லுது. அப்போ கடவுளுக்கே ஆசை தான் முதல் காரணம். அந்த ஆசை அவர்கிட்ட தாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூன்றும் இது வந்து அவருடைய சக்தி தான். ஒரு சக்திக்கு தானாக செயல்படுமா? யாராவது ஒருத்தர் செயல்படுத்துறது இருந்தால் தானே சக்தி வேலை செய்யும். இப்போ பேட்டரியில் இருக்குது, சக்தி இருக்குது, அது என்ன பண்ணும்? என்ன வேணால் பண்ணும். உங்களுடைய கடிகாரத்தில் போட்டால் முள்ளை நகர்த்தும், வேறு ஏதாவது டார்ச் லைட்டில் போட்டால் வெளிச்சம் கொடுக்கும், என்ன வேணால் செய்யும். ஆனால் தானாக செய்யுமா? அது செய்யாது. அது யாராவது செய்விப்பன்னு ஒருத்தர் இருக்கணும். இப்போ சக்தி இருந்ததுன்னா அது கூட சக்தன் ஒருத்தர் இருக்கணும். சக்தியை மிதக்குமா? யாராவது ஒரு ஆள்கிட்ட தானே சக்தி இருக்கும். இப்போ வந்து கரண்ட்டு வேணும்னா நீங்கள் நான் பேட்டரி கொடுக்குறேன், நீங்கள் கரண்ட்டு கேட்டால் பேட்டரி கொடுக்குறீங்களே, அதில் தாங்க வைக்க முடியும். கரண்ட்டை எப்படி நான் கையில் கொடுக்க முடியுமா? கரண்ட்டை பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போக முடியுமா? பேட்டரியில் போட்டு தான் நிரப்பி கொடுக்க முடியும். இப்போ செல்ஃபோனில் நம்ம கரண்ட்டு எங்கேருந்து வருது, அது ப்ளக் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஒயர் மூலம் நம்முடைய செயலுக்கு உள்ள சார்ஜ் பண்ணிக்கிறோம். அப்போது சக்திங்கிறத ஏதாவது பொருளில் தான் வைக்க முடியும். பொருள் இல்லாமல் சக்தி இருக்க முடியாது. ஒரு சக்தி இருக்குதே, பொருளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த பேட்டரியில் சக்தி இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது இப்போ பேட்டரி தீர்ந்துச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? நமக்கெல்லாம் முன்னாடி காட்டுறாங்க 99, 100, 70ன்னு. அந்த காலத்தில் நமக்கு பேட்டரியில் அது மாதிரி இருந்ததா? இல்லை. நாங்கள் ஏதோ ட்ரிக்கெல்லாம் பண்ணுவோம், நாக்கில் வச்சு பார்ப்போம், சுறுசுறுன்னு இருக்கும். அப்புறம் பெஸ்ட் மெத்தட் என்ன? ஏதாவது டயோடு, ஒரு இண்டிகேட்டரை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு பார்ப்போம். அப்போ ஏதாவது சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று தேவை. ஒரு பொருளை இயக்கும்போது தான் அந்த சக்தி இருக்கிறது தெரியும். என்கிட்ட என்னென்ன சக்தின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் பாடும்போதும் இவர் பாடுற சக்தி இருக்குது அப்படின்னு செய்யும். ஒரு செயல் செய்யணும்னா அப்போ சக்திக்கு முதல்ல ஒரு உடம்பு வேணும் இல்லை? பேட்டரிக்கு ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி சூரிய வெளிச்சம் வந்தால் கூட அது செடியில் இலையில் புகுந்து தானே கத்திரிக்காயாக மாறுது. இப்போ கத்திரிக்காயெல்லாம் யார்? சூரியசான். உருளைக்கிழங்கு யார்? அதுதான். நீங்கள்லாம் யார்? அதை சாப்பிட்டு வந்தது தான். நாமெல்லாம் சூரிய புத்திரர்கள். நம்மளாம் ரகுவம்சம். ராமர் மட்டும் இல்லை, நாமெல்லாமும் ரகுவம்சம், சூரியனுக்கு பிறந்தவங்க தான். நீங்கள் போட்டிருக்கிற மோதிரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சூரியன்லேருந்து வந்தது தான். பழைய சூரியன் வெடித்து புது சூரியன் வரும்போது அந்த தங்கமெல்லாம் பூமிக்குள்ளே போயிடும். முந்தைய சூரியன் ஒருத்தர் வந்து நிறைய உண்டாக்கியிருப்பார். சூரியன் வயிற்றில் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் மேலே பாருங்கள், சூரியன் இருக்கிறார் இல்லையா, அவர் வயிற்றில் டன்னாக கோல்டு இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, யுரேனியம் இருக்குது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் சூரியன் வயிற்றில் இருக்குது. வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். அப்புறம் ஒரு காலம் வந்த உடனே அவர் ஆவி ஆகிடுவார். அந்த கோல்டெல்லாம் போகாது, மறுபடியும் இன்னொரு சூரியன் ஆகி பூமி ஆகி அந்த பூமிக்குள்ளே போயிடும். அப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே சூரியனை தவிர ஒன்றுமில்லை. அதனால தான் சூரியன் தான் கண்கண்ட தெய்வங்கிறாங்க. ஆதித்யன் தான் கண்கண்ட தெய்வம். கடவுளை காட்டுங்க, கடவுள் காட்டுனேன்னு உங்ககிட்ட இருக்க எல்லா பொருளுமே சூரியன்கிட்டேருந்து தான் வருது. சூரியன் நமஸ்காரம் பண்ணுறா, சூரியன் கண் முன்னாடி இருக்கிறார், சொல்கிறான் அவன் எரியறவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கடவுள் எங்கேன்னு நமக்கு தெரியாவிட்டாலும் சூரியன் தான் கடவுள்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அப்போது ஒவ்வொரு இடத்துல ஒரு பூலோகத்துலேயும் சூரியன் தான் கடவுளாக இருப்பார். இப்போ ஒரு சக்தி இருக்கணும்னா சூரியன்ற ஒரு உடம்பு இருக்கணும். என்கிட்ட சக்தி இருக்குதுன்னா எனக்கு ஒரு உடம்பு வேணும். இப்போ இந்த மூலப்பிரகிருதி, இந்த சக்தி இருக்குதே, இது யார்கிட்ட இருக்கும்? சும்மா இருக்குமா? அது கடவுள்கிட்ட இருக்கும். இப்போ கடவுள் தான் அதுக்கு சக்தன்னு பேர். இது சக்தி, அது பேர் சக்தன். இது சக்தி, அது சிவம். சிவன் தான் சக்தன்.
சக்தன்ற வார்த்தை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், சக்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பெண்ணாகவும் இது ஆணாகவும் நம்ம வச்சுக்கிறோம் நம்ம புரியறதுக்காக. ஒரு ஆண் பெண்ணுன்னா வித்தியாசம் தெரியும் இல்லையா? இப்போ எல்லா கடவுளுக்கும் சக்தி இருக்கும் இல்லை? முருகப்பெருமானுக்கு சக்தி இருக்கும் இல்லை? அவருக்கு என்னென்ன சக்தி இருக்குது? ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. இந்த மூன்றும் அவருக்கு வள்ளி, தேவியானை, வேல், ஞானவேல். இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பெரியவங்கள்லாம் நமக்கு புராணங்களை எழுதி கதை ரூபமாக கடவுளுக்கெல்லாம் வடிவத்தை கொடுத்து நமக்கு இதை புரிய வைக்கிறாங்க. ஆனால் வெளியே அது விஷயம் தெரியாதவங்கன்னா, இது என்னையா, இந்த சாமிக்கெல்லாம் கூட 2 பொண்டாட்டி இருக்குது, இப்படிலாம் கேட்குறாங்க. நம்முடைய உருவகங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு எப்படி, கண்ணை ஆப்பிள் மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு ஆப்பிள் மாதிரி கடிச்சு தின்ன முடியுமா? அது பேச்சுக்கு தான் சொல்ல முடியும். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு வர்ணிக்கிறார், பெண்ணை வரைஞ்சிருக்கிறாருங்க. ஏங்க நான் ஓவியன், நான் வரைஞ்சேன்னு வைங்க, அவர் சொன்ன மாதிரியே கண்ணத்துக்கு மேலே ஆப்பிள் போட்டுட்டு, கண்ணுக்கு திராட்சையை போட்டுட்டு, உதட்டுக்கு மாதுளம் பழம் போட்டுட்டு செய்ய முடியாது. நான் அதை புரிஞ்சிக்குவேன். அதுலேருந்து ஒரு அம்சம் மட்டும் எடுத்துக்குவேன். ஆப்பிளினுடைய நிறத்தை எடுத்துக்குவேன், மாதுளம்பழத்தின நிறத்தை எடுத்துக்குவேன், திராட்சையினோட நிறத்தை எடுத்துக்குவேன். இது பேர் குணத்தை எடுத்துக்கிறது. இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புராணம்னு எடுத்தோம்னா புராணத்தில் இருக்கிறதுல குணத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர அது உள்ள இருக்கிறதா நீங்கள் நினச்சக்கூடாது. சொல்லப்பட்ட கருத்துக்களை அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ முருகன்கிறது யார் அப்படின்னா, இப்போ சொல்கிறேன், இந்த 3 சக்தியும் அவருக்கு 3 சக்தி. இப்போ சத்வம் அப்படிங்கிறது தெய்வானை, இது வள்ளி, இது தெய்வ யானை போட்டுங்க, இது அவருடைய ஞானவேல். ஞானவேல் அப்படின்னு வச்சுக்கணும். 3 சக்தியும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ முருகர் பெருமானுக்கு இது 3 இல்லாமல் நம்ம சொல்ல மாட்டோம். இதை வேறு மாதிரி காட்டணுன்னா வேலு, மயில், சேவல். சேவல் எதுக்கு அர்த்தம்? கிரியாசக்தி, சும்மாவே இருக்காது. மயில் மனது மயக்கம், இன்பம் தரும், அதனால் அது வந்து இச்சாசக்தி. இந்த வேல் வந்து ஞான சக்தி. இதை புராணங்களும் சொல்கிறதில்ல, யோகிகளும் சொல்கிறாங்க. யோகிகள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே போவோமா? புதுசு இது யூஸ் பண்ணலாமா? ஒரு தியானம் பண்ணுறார். இவருக்கு இந்த நெற்றி, கழுத்து, மார்பு, தொப்புள், அதுக்கப்புறம் மூலாதாரம், கருவாய், எருவாயின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவயிறு, கர்ப்பம் இருக்கிற இடம், ஆண் குறி பெண் குறி இருக்கிற இடம். இது வந்து வயிறு, இது மார்பு. இதெல்லாம் ஆதார சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. இது 6 முகம்னு சொல்லுவாங்க. உல்லாச, நிராகுல, யோக, இத, சல்லாப, வினோதன். முதல் பாட்டில் சொன்ன, 2வது பாட்டில் சொன்னோம். உல்லாச, நிராகுல, யோக, இத, சல்லாப, வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு படித்தோம். இதை 6 ஆதாரங்கள் சொல்லுவாங்க. இது அறுபடை வீடுகள்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே திருமுருகாற்ற படை எழுதின நக்கீரர், அவர் இந்த 6 எத்தனையோ முருகனுடைய இடம் இருந்தாலும் ஒரு 6 இடத்தை தான் அவருடைய இயல்பான இடமா, அவருடைய வாழ்க்கையை காட்டக்கூடிய இடமாக அவர் சொல்கிறார். இதை வந்து அவர் திருப்பரங்குன்றம் தான் முதல்ல அவர் வைக்கிறார். அவர் ஏன் அதை செலக்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. திருப்பரங்குன்றம் இது திருச்செந்தூர், இது ஆவினன்குடி அல்லது பழனி,
இது சுவாமி மலை, இது திருத்தணி, திருத்தணிகை, கோபமெல்லாம் தீர்ந்து தனிஞ்சாரவ. இது பழமுதிர்னர் சோலை. இந்த 6 படை வீடுகளும் நம்ம உடம்புல இருக்குது. இது ஆதார சக்கரங்கள் சொல்கிறாங்க. சரவண பவன அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு குறியீடுகளாக நமக்கு சிலதான் சொல்கிறேன். இந்த ஆதார சக்கரங்கள் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் ஒரு பெரிய நாடி ஒன்று இருக்குதான் முதுகு தண்டில். அது பேர் சுழும்னா நாடி அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்தில் சுஷும்னா, தமிழில் சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து நகர்ந்துருச்சு. அப்படின்னு ஒரு நாடி போகுது. இப்படி ஒரு நாடி இருக்கு. டாக்டர்னுலாம் இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. டாக்டர் இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்கன்னா அதில் இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருப்பாங்க டாக்டர். அவங்கள இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம். இதில் இருக்கிற இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. வள்ளி தெய்வ யானை, நடுவில் இருக்கிறது வேல், இதுதான் முருகர். இப்படி முருகரை உள்ளுக்குள்ளேயே வணங்குறவங்க இருக்கிறாங்க. கோயில்கள்லாம் போகிறதில்ல, முருகன் என்னன்னுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நம்ம அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மாயை பற்றி புரிஞ்சுக்குவோம். பெயருக்கு தான் மாயைன்னு சொன்னேன். உண்மையிலே அது என்ன? மூல பிரகிருதி. மூல பிரகிருதினா என்ன? இறைவனுடைய சக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி. இப்போ நமக்கு முருகன்னு சொன்ன உடனே இச்சாசக்தி ஞானசக்தி நம்ம வேலும் மயிலுங்கிறோம், அல்லது வள்ளி தெய்வயானங்கிறோம். விஷ்ணுவாக இருந்தாருன்னா அவருக்கு வேற சொல்லிவிடுவோம். பூதேவி லக்ஷ்மி அப்படின்னு பேர் சொல்லுவோம். சிவனுக்கும் அதே மாதிரி பேர் சொல்லிவிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பத்தினிகள் 2ஆக, சக்திகள் 2ஆக சொல்லுவார்கள். ஞானசக்தி அவங்களுக்கு எப்பவுமே அவங்க சொந்தமாக இருக்கும். இது உருவகங்களாக சொல்லப்பட்டது. நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? கடவுள் எல்லாவற்றையும் படைப்பதற்கு, நமக்கெல்லாம் உடம்பும் உலகமும் கொடுப்பதற்கு அவர் இறைவனாக மாறுகிறார். அவர் கடவுளாக தான் இருக்கிறார். நமக்கெல்லாம் உடம்பு கொடுக்கறதுக்காகவும் உலகத்தை கொடுக்கணும். தனு கரண புவன போகம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் கொடுப்பதற்காக அவரே இறைவனாக மாறுகிறார். அப்போ இறைவன்கிறது வேற, கடவுளுங்கிறது வேற. கடவுளுங்கிறது தான் மாத்திரமாக இருக்குது. இந்த சக்தியை பயன்படுத்தாமல் அப்படியே பேட்டரி மட்டும் இருக்குது, சார்ஜ் பண்ணி ரெடியாக இருக்குது. அந்த சார்ஜை லிபரேட் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லா சிருஷ்டியும் நடக்குது. அந்த சிருஷ்டி செய்வதற்கு அவருக்கு தேவையானது 3 சக்திகள். அந்த சக்தி தான் அவர்கிட்டயே இருக்கக்கூடிய சக்தி. அவர் சக்தன். சக்தன் மாத்திரமாக இருந்தால் கடவுள். சக்தியோடு சேர்ந்துட்டார்னா சிவசக்தி சமேதராக இருந்தால் இறைவன் அப்படின்னு பேர். அந்த இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 சக்தியில் சத்துவத்தில் மட்டும் நுழைகிறார். அது மட்டும் இல்லைன்னா 3 சக்தியும் பேட்டரியில் ஒரு சக்தி தான் இருக்குது. இது 3 சக்தி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சக்தியில் இந்த சத்துவம் மட்டும் இருந்ததுன்னா, ஞான சக்தி மட்டும் இருந்ததுன்னா, அதில் அந்த கடவுள் கலந்து அந்த சக்தியை மட்டும் பயன்படுத்துகிறாருன்னு வைங்க. அந்த சக்தியை மட்டும் பயன்படுத்தினா அது பேர் மாயான்னு பேர். அந்த மாயையோடு இருந்தார்னா அவரை ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் பேர் இறைவன். அப்போ இறைவனுக்கு என்ன பேருன்னா, 3 சக்தியும் இருப்பதில்லை, ஒரு சக்தியில் மட்டும் அவர் முழுமையாக தனக்குன்னு வச்சுக்கிட்டார். ரஜஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சக்திக்குள்ளே அதுலேயும் உள்ளே போகிறார். அங்கே போன உடனே அது சிதறல் அடையுது. தமசு ஒன்றுத்தில் போனால் இருட்டு அடைக்குது. அவரே மாறிறார். இது என்னன்னு உங்களுக்கு பார்ப்போம். ஒரு கற்பனையில் ஒன்று பார்ப்போம். ஒரு நல்ல பளபளப்பான கண்ணாடி, அது சத்துவம். அதை நெருங்க உடைச்சிட்டோம், சின்ன சின்ன சில்லாயிடுச்சு, அது ரஜஸ்.
அது முழுக்க இங்கில் போட்டு கருப்பாக்கி வச்சிட்டோம். அது பேர் தமஸ். அப்போ ஒரு கண்ணாடி இங்கில் போட்டு நிரப்புனா தமசு, எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் சத்துவம். அதை நொறுங்க உடைச்சிட்டோம்னா அது ரஜஸ்ன்னு பேர். இப்போ என்னாச்சு? இப்போ சூரிய ஒளியை நம்ம இந்த மூணுத்தையும் படிக்கிறோம். நல்ல கண்ணாடியில் அடித்தோம்னா இந்த சூரிய ஒளி முழுமையாக பிரதிபலிக்கும், பளிச்சு நடிக்கும். இந்த நொறுங்க உடைஞ்சதில் இப்போ அடித்தோம்னா என்ன ஆகும்? எத்தனை துண்டுருக்கோ அத்தனை ஒளி வரும் இல்லையா, சிதறல் அடைஞ்சிடும். தமஸில் போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் வராது. இதை பயன்படுத்தி அவர் சத்துவத்தோடு இருந்து ஈஸ்வரனாகவும், ரஜசோடு இருந்து ஜீவனாகவும், தமசோடு இருந்து ஜகத்துவாகவும் ஆகிறார். இது பேர் ஈஸ்வர ஜீவ ஜகத்து. ஜெகதீஸ்வரர், ஜீவ ஜெகதீஸ்வரர் அப்படின்னு 3 சொல்லலாம். ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 உலகத்தில் என்னங்க இருக்குது? இறைவன் இருக்கிறார், உயிரினங்கள் இருக்குது, உலகம் இருக்கிறது. இவ்வளோ தான் நமக்கு தெரியும். எத்தனை பேர் சயின்டிஸ்ட் இருந்தாலும் இந்த 3 தான் அடக்கணும். உலகம், உயிர்கள், இறைவன். ஜகத்து, ஜீவ, ஈஸ்வர அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இந்த 3மே 3 சக்திகள் தான். அப்போ தாமசம்ங்கிறது தான் ஜகத்தாக, உடம்பாகவும் இந்த உலகமாகவும் ஆயிருக்குது. இந்த ரஜஸ் தான் எல்லாருடைய ஜீவர்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய அகந்தையாக இருக்குது. அந்த சத்துவம் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்கின்ற இறைவனாக இருக்குது. இப்போ 3ஆக பிரிக்கிறது எதுங்க? சக்தி பேதத்தால் தானே. இந்த சக்தி பேதத்தினால் தானே ஒரே கடவுள் 3ஆக பிரிஞ்சிருக்கிறாரு. அவரே இறைவனாக இருக்கிறாரு, அவரே ஜீவனாக இருக்கிறாரு, அவரே உலகமாக இருக்கிறாரு. இந்த 3 ஒன்று தானுங்க. இந்த 3ஐயும் 3ஆக பிரிக்கிறது எது? இந்த மூலப்பிரகிருதி. இது தான் மாயா. இந்த மாயை இறைவன் கடவுளையே இப்படி 3ஆக பார்க்க வைக்குது. நமக்குள்ளெல்லாம் மாயை புகுந்து வேலை செய்யுது. எல்லாருக்குள்ளேயும் அந்த மாயை இருக்கிறது. மாயை இருந்து என்ன செய்யுது? மாயை தானே மூலப்பிரகிருதி. நம்மக்கிட்ட இச்சா ஞான கிரியம் இருக்குது இல்லையா? இந்த இச்சா ஞான கிரியைங்கிற மாயா சக்தி, தனியாக மாயன்னு போட்டிருக்கிறேன், அவித்யா பிரகிருதின்னு போட்டிருக்கிறேன். அது இன்னொரு சமயத்தில் அதுக்கு ஏன் தனி பேர் கொடுத்தோன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம புரிஞ்சுங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி 3ம் தான் மாயா. அது நம்மை மயக்கி நான் வேறு நீ வேறு, நாமெல்லாம் ஜீவராசிகள், நம்மளை சுற்றி இருக்கிறது உலகம், நம்மளை படைச்சவர் எங்கே இருக்கிறாருனே தெரியல இறைவன் அப்படின்னு 3ஆக நம்மளை நம்ப வச்சிருக்குது. இந்த பிறந்த குழந்தைக்கு இச்சா ஞான கிரியா சக்தி இல்லாத போது அது ஏதாவது சொல்லுதா? ஏதாவது உலகம் இருக்குதுன்னு சொல்லிச்சா? நான் உடம்புன்னு சொல்லிச்சா? இல்லை இறைவன் எங்கேன்னு கேட்டுதா? எதுவும் கேட்கல. அது என்னவா இருந்தது? கடவுளாக இருக்குது. பச்சை குழந்தை கடவுள். சரி, அது மட்டும் தானே கடவுள்? நாமும் கடவுள். எப்போ? இந்த 3 சக்தியும் அடங்கியிருந்தா, ஆழ்ந்த உறக்கத்தில். இந்த இச்சையும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை, எந்த ஞானமும் இல்லை. இப்போ தூங்கி எழுந்தவன் என்ன கேட்குறான்? எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நல்லா தூங்கிட்டேன். எப்படி இருந்தது தூக்கணும்? பிரம்மானந்தமாக இருக்குது. 2 நேரத்தில் தான் பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க. நல்லா விருந்து சாப்பிட்டா வயிற்ற தடவிக்கிட்டு பிரம்மானந்தம். தூங்கி எழுந்தோம்னா அற்புதமான பிரம்மானந்தம். அப்போ பிரம்ம ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அவனுடைய இயல்பான நிலை எப்படின்னா, இந்த 3 சக்திகளும் மூலப்பிரகிருதியும் மாயைன்னு சொல்லக்கூடியதும் மறைந்த பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மூலப்பிரகிருதி, இந்த இச்சா சக்தி அதுலேருந்து தானே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்துருக்காரு உங்ககிட்ட இருக்குது இல்லையா? இந்த ஞான சக்தியில் அதே பிரம்மம் நம்முடைய ஞான சக்தியில் வரும்பொழுது ஞான சிதறல் அடையுது. ஏன்னா நம்ம சிதறின ரஜஸ்லேருந்து வந்தவங்க தானே. அப்போ நம்ம அறிவு சிதறி போயிடுது. நீ நான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இந்த கிரியாசக்திக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய கிரியைகளும் மாறி போயிடுது. ஒருத்தன் பாடுறான், ஒருத்தன் எழுதுகிறான், ஒருத்தன் வேலை செய்கிறான், என்னென்னோ செய்கிறான். அதே மாதிரி இந்த ஆனந்தம்னு சொல்லக்கூடியதும் சிதறல் அடைஞ்சு போகுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது. அப்போ நம்முடைய அறிவும் கொஞ்சமாக இருக்குது, செயலும் கொஞ்சமாக இருக்குது, ஆனந்தமும் எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது.
இது காரணம் இந்த மூலப்பகுதியிலேருந்து ஒரு சின்ன துண்டு நம்மக்கிட்ட ஈச்சா ஞான கிரியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் துண்டு தானே, ஒன்றா சேர்த்தா என்ன ஆகும்? இறைவன் ஆகிடும் இல்லை? அப்போ நாம் துண்டாக நினைக்கிற வரைக்கும் தானே ஜீவன். மொத்தமாக நினச்சிட்டின்னா இறைவன் தானே, உங்களுக்கு நினைக்கிறது தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த மூன்றும் உடையவன் அப்படின்னு ஒரு அளவு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த அறிவு மட்டும்தான் எனக்கு இருக்குது, இந்த செயல் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், இந்த அளவு தான் அனுபவிக்க முடியும் அப்படின்றது நான் எனது இங்கே இதுக்குள்ள தான் நடக்குது. இப்போ ஞான சக்தியில் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தான் தெரியுங்க, இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு கேட்குறேன். ஏன்பா நீ தான் எலக்ட்ரீஷியன் ஆச்சே, இந்த ஏசி கொஞ்சம் சார் அது ஏசி மெக்கானிக் தான் பண்ணணும், நான் வந்து மோட்டரெலாம் ரிப்பேர் பண்ணேன், கரண்ட்லாம் போட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். அப்புறம் அவருக்கு அறிவு அவ்வளோதான் இருக்குது. அவர் சொல்கிறார் நான் இந்த அளவுக்கு தான் இருக்கிறேன். அவருடைய கிரியாசக்தி எனக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே முடியாதுங்க. என்னை வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தை கட்டி கொடுத்துருங்க, நான் 2 பேருக்கு தான் சமைச்சு பழக்கம், இங்கே 15 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில், எத்தனை பேருக்கு என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலாம். எல்லாமே நான் எனது. அப்புறம் தமசுங்கிறது என்ன? நம்முடைய ஆனந்தம். ஆனந்தம் எங்கேருந்து வருது? நான்லேருந்தும் எனதுலேருந்து தான் வருது. இந்த எனது எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் வரும். சைக்கிள் இருந்தால் சைக்கிள் அளவுக்கு ஆனந்தம், இந்த மொப்பெட் இருந்தால் மொப்பெட் அளவு ஆனந்தம், அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் ஆனால் ஸ்கூட்டர் ஆனந்தம். எல்லாருமே எனதுங்கிறதுலேருந்து தான் ஆனந்தம் கிடைக்குது. இதெல்லாம் என்ன இதுலேருந்து வருது? இது நல்லா மயக்க வச்சிருக்கிறார். மாயா சக்தியினால் நாம் இவ்வளவு தான் அறிவு, எவ்வளவு தான் செயல், எவ்வளவு தான் அனுபவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? உண்மையிலே இது எல்லாமே இந்த மூலப்பிரகிருதி. இப்போ இன்னொரு டாப்பிக்கு போக போகிறோம். என்னடா இவர் கந்தர் அனுபூதியில் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, இவர் இதெல்லாம் சொல்கிறாரு. முதல்ல முருகர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் வரப்போகுது. அடுத்த பாடலில் வள்ளியை பற்றி சொல்ல போகிறார். எங்கேருந்து வள்ளி வந்தான்னு அந்த கதையை சொல்லுவோம். புராணமும் பார்ப்போம், கொஞ்ச நேரம் சயின்ஸும் பார்ப்போம், யோக சாஸ்திரமும் பதஞ்சலியும் பார்ப்போம், அதே சமயத்தில் வேதாந்தமும் பார்க்கணும். இதுதான் முழுமையான ஒரு பூரணமான அறிவை இந்த கந்தர் அனுபூதி தருது. சரி, ஒரு பொருளுக்கு இது கண்ணாடின்னு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டல், ஸ்பட்டிகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துறேன், உபகிதம். ஒரு தடவை சொல்லுங்க, உபகிதம். இது இன்னொரு பொருள், இது உபாதி. இது பேர் உபாதி, இது உபகிதம். இது ரெண்டும் வேறு வேறு. இது எப்படி இருக்குது? தெளிவாக சுத்தமாக இருக்குது. இப்போ என்ன ஆச்சு? சிவப்பாக தெரியுது. சிவப்பாக தெரியுது. சிவப்பாயிடுச்சா? இல்லை. இந்த உபாதி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த உபகிதத்தில் அந்த பாதிப்பு இருக்குது. ஐயோ இப்படி சிவப்பாயிடுச்சிங்களே, நான் சுத்தமாக தானே கொடுத்தேன், கொடுங்க நான் தொடச்சிக்கிறேன். என்ன பா துடைக்க வேண்டாம் பாரு, சுத்தமாகிடுச்சு. அப்போ கிட்ட வைக்காதீங்க சார். ஏன் வச்சா என்ன? அது அழுக்காயிடும் சார். கிட்ட இருந்தாலும் தூரம் இருந்தாலும் இது எப்பவுமே சுத்தம்தான். இந்த உபகிதம் எப்பொழுதுமே சுத்தம். இதனால் பயப்படணுமா அது கிட்ட வச்சுட்டோன்னு? அதனால் பத்திரமா எங்கே வைங்க, கண்ணாடி மேலேயே வைங்க, கண்ணாடியை அப்படின்னு சொல்கிறது இல்லை, எதில் வேணால் வைக்கலாம், இது எப்போவுமே சுத்தம் மாறாது. இப்போ இந்த உதாரணத்தை புரிஞ்சுங்க. ஒருத்தனுக்கு அவன் சுத்தமான அறிவுடையவன், உணர்வுடையவன் அவன் இருக்கிறான். இப்போ அவனுக்கு போதைப் பொருளை கொடுத்துட்டோம். அந்த போதைப் பொருளுங்கிறது உபாதி. உபகிதம் யார்? அறிவு உணர்வு மாத்திரமாக இருக்க ஒருத்தன். இப்போ ஒரு போதைப் பொருள் அவன் உள்ளே சாப்பிட்ட உடனே அந்த உபாதி உள்ளே போயிடுச்சு இல்லை? இப்போ என்ன அவன்? இந்த உபகிதம் அறிவு கோணலாயிடுச்சு, உணர்வு கோணலாயிடுச்சு, தெளிவிட்டான். இந்த உபாதி தெளிஞ்ச பிறகு அவன் நார்மல் ஆகிடுவான். இப்போ உபாதியினுடைய சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உபகிதம் அது போலவே இருக்குது. அவனுடைய தன்மையெல்லாம் தனக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நாம் பார்த்துக்குவோம், நாம் சுத்த சைதன்யம், கடவுள், பிரம்மம்.
சித் ஸ்வரூபம் நம்மெல்லாம். இருந்தாலும் அபிநயத்தை சாப்பிட்டா மாதிரி, போதை மருந்து சாப்பிட்டா மாதிரி இந்த மூலப்பிரகதியை நம்ம சாப்பிட்டுட்டோம். அப்போ நமக்கு என்ன வந்துடுச்சு? இச்சா ஞான கிரியா சக்தி வந்துடுச்சு. நீ அப்படிப்பட்டவனா? நீ சுத்த சைதன்யம். உனக்கு அளவற்ற அறிவும் அளவற்ற சக்தியும் அளவற்ற ஆனந்தமும் உடையவன், உபாதி இல்லாத வரைக்கும். ஆனால் இந்த உபாதிக்குள்ளே போய் போட்ட உடனே ஒரு டோஸ் மூலப்பிரகதியில் கொஞ்சம் பிச்சு எடுத்து 3 போட்டேன். உள்ளே போட்ட உடனே என்னாச்சு? நான் இவ்வளோ தான் செய்வேன், இவ்வளோ தான் அறிவேன், இவ்வளோ தான் எனக்கு ஆனந்தம் அப்படின்னு குழம்பிடுறேன் பாருங்கள். அப்போது மாயாங்கிறது என்ன? உபாதி. மூலப்பிரகதிங்கிறதுங்கிறது உபாதி. அது பேர் மாயா உபாதி. இப்போ இறைவனே, கடவுளே சுதந்திரமாக அமைதியாக இருக்கிறார். அதனால் சிவனை எப்பவுமே அப்படி போட்டிருப்பாங்க. கண்ணை திறந்தாலும் மூடின மாதிரி தியானத்தில் இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். அவர் கண்ணை மூடிட்டோம்னா சிருஷ்டி நின்றுடும். அதனால் பார்வதி உணர்வு கண்ணை மூடிட்டு போது இந்த பூலோகம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் இது மாதிரிலாம் செய்யாதீங்க, அவர் பார்த்தா தான் எல்லாமே உண்டாகும்னு சொன்னால் அவங்க கண்ணை திறந்துறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? பாதி கண்ணை திறந்தோம், பாதி மூடியும் இருக்கிறார். செய்தும் செய்யாமலும் பார்த்தும் பார்க்காமலும் இருக்கிறார். ஆனால் தன்னளவில் அவர் கடவுளாகவும் நமக்காக வேண்டி இறைவனாகவும் இருக்கிறார். அப்போ கடவுள் இறைவனாகணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு உபாதி வேணும் இல்லை? அதனால் மாயா உபாதி, இந்த சத்துவ உபாதி மட்டும் அவர் டோஸ் சாப்பிட்டுட்டார். அவரே என்ன பண்ணார்? ரஜஸ்ங்கிற உபாதி உள்ள சாப்பிட்ட உடனே ஜீவன் ஆகிட்டார். இந்த தமசுங்கிற உபாதி எடுத்த உடனே உடம்பு ஜகத்தாயிட்டார். பூமி வானம் ஆகாயம் எல்லாம் உண்டாயிடுச்சு. எப்படி பாருங்க, கடவுளே உபாதியினால எந்த இந்த உபாதிக்கு ஏதாவது ஆச்சா? உபகிதத்துக்கு ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ இறைவன் எப்பொழுதுமே சுத்தமாக தான் இருக்கிறார், ஜீவனும் சுத்தமாக தான் இருக்கிறார். ஏன்னா ஜீவனுக்குள்ளே இருக்கிறதும் அவரே தானே, அவர் தானே உள்ளுக்குள்ளே இருக்கிறார். வானோ புனல் கனல் மாருதமோ ஞான உதயமோ நவீனான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ பொருளாகின்ற சண்முகன் தானே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஆண்ட இடம் அவர் இதானே. ஆனால் இருக்கிற இடத்துக்கு என்ன? இப்போது முருகன் ஏன்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் உபாதி என்ன? இந்த சரீரங்கிறது என்னுடைய அறிவு, மனசு, என்னுடைய சக்தி, என்னுடைய இச்சை, என்னுடைய ஞானம், இதுக்குள்ளே முருகர் வந்து என்ன ஆயிட்டார்? என் அளவுக்கு தான் அறிவு அவருக்கு. உண்மையிலே அவர் யார்? அளவற்ற அறிவும் அளவற்ற சக்தியும் அளவற்ற ஆனந்தம் உடையவர். இந்த உபாதியினால் அப்படி இருக்கிறார். இப்போ ஒரே கடவுள் எல்லா உடம்புக்குள்ளேயும் அந்த உடம்புங்கிற உபாதியினால் பல ஜீவர்களாகவும் தேவர்களாகவும் மிருகங்களாகவும் செடி கொடிகளாகவும் இருக்கிறார். பாவம் சார், பயப்படவே வேண்டாம். அது எப்பவுமே எந்த உபாதியில் இருந்தாலும் சுத்தமாக வெளியே வருவார். அதனால் வந்து கடவுள் இந்த உபாதியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரா? சொல்ல மாட்டார். அப்போ நாம் சொல்கிறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? உபாதியை நானும் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் என்ன நினைக்கணும்? கடவுள்னு நினைக்கணும். ஏன்னா என்னுடைய ஞானமும் உணர்வும் கடவுளது தான், அந்த சக்தியும் அவரது தான். இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தத்துவ விவேகம் வந்துருச்சு. இது பேர் தத்துவ விவேகம். இன்னது இது இன்னது இதுன்னு நேற்று கிளாஸ் அப்படி தான் ஆரம்பித்தேன். தத்துவ விவேகத்தில் ஆரம்பித்தேன். ஒரு பொருளை என்னதுன்னு பிரித்தா தான் நம்ம வீட்டில் வைக்க முடியும். ஆம்பளைங்க போய் கிச்சனில் போனோம்னா எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துடுவாங்க. இவர் உள்ளே விட்டாலே இப்படி தான். அப்புறம் எல்லாத்தையும் இவங்க பிரித்து வைப்பாங்க. கரண்டி எங்கே வச்சுருக்கிறார் பாரு, பால் பாத்திரத்தை எப்படி கவுத்து வைக்கணும் இப்படி வச்சுருக்கிறார். உப்பு எங்கே வச்சார் தெரியலையே. 2 நாள் ஒரு வீட்டில் விட்டு போனோம்னா விவேகம் பத்தலை. கிச்சன் விவேகம் பெண்கள்கிட்ட இருக்குது. இப்போ அவர் வந்து சொல்லுவார், நேற்று வச்ச டைரி எங்கே போச்சு, நீ என்ன பண்ண, ஒரு பேப்பர் எடுத்தியா, இங்கே என் பெல்ட் எங்கே, என் செல்ஃபோன் எங்கே, என் கண்ணாடி எங்கே அப்படின்னு கேட்பார். அந்தம்மா ஒரு நாள் இங்கே வீட்டுக்குள்ளே விட்டு எல்லாத்தையும் குறையும். இவருக்கு மற்ற விவேகம் இருக்குது. இந்த விவேகம் வந்துடுச்சுன்னா நாம் தெளிவாக இருப்போம். விவேகம் இல்லைன்னா குழம்பிடுவோம். இப்போ தத்துவ விவேகம் உங்களுக்கு வந்துடுச்சா?
தமஸ் சத்துவம் ரஜஸ் புரிஞ்சிடுச்சா? இச்சா ஞான கிரியை தெரிஞ்சிடுச்சா? முருகன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? நீங்கள் எல்லாம் யார்? முருகன். முருகனோட சேரெல்லாம் வேண்டாம், நீங்கள் எப்பவுமே முருகன் தான். முருகனோடு எப்படி கலக்கிறது? எதுக்கு நீ கலக்கணும்? உபாதியை நீக்கினமா? இந்த சரீரம் எனக்கு வேண்டாம் கடவுளே, நான் எனதெல்லாம் விட்டுடணும், மாடு மனை வீடு எல்லாத்தையும் விட்டுணுமா? எதுக்குயா அதெல்லாம்? உபாதிகள்யா. உபாதி ஒன்று என்ன பண்ண போகுது? உபாதிக்குது சார், பெரிய உபாதியாக இருக்குது. அறியாமல் இருக்கிற வரைக்கும், தத்துவ விவேகம் வராத வரைக்கும். இப்போ தத்துவ விவேகம், தத்துவ போதம், போதம்னா அறிவு, தத்துவ போதமும் தத்துவ விவேகமும் வந்துடுச்சுன்னா நம்ம எதை கண்டு அஞ்சணும்? எதை கண்டு பயப்படணும்? நம்ம மனசு நம்மளை குழப்பிடுமா? விவேகம் நம்மகிட்ட இருக்குது. ஏ மனசே, நீ ஒரு உபாதி. உன்னை போனா பாதுன்னு பக்கத்தில் உட்கார்றதுனால நீ என்ன எனக்கு கொடுத்துட்ருக்கிற. நான் அசர மாட்டேன். நான் எப்பொழுதும் ஞான சுரூபமாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமான். நான் கார்த்திகேயன், நான் கந்தன், வேலன், கடம்பன். நீ என்னுடைய உபாதிகள், என்னுடைய சக்திகள். நீங்கள்லாம் மயிலும் வேலும். மனமே முருகனின் மயில் வாகனம் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இந்த மனம் முருகன் உள்ளே இருக்கிறார். மனம்தான் இச்சா சக்திக்கிறான். மனமே முருகனின் மயில் வாகனம், மாந்தளிர் மேனியே குகன் ஆலயம். இந்த உடம்புக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்த குரலே செந்தூரின் கோயில் மணி. நான் பேசினாக்கா முருகன் தான். அது எப்படி? குகனே சண்முகனே அப்படின்னு கணகண கணகணன்னு மணி அடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு பாடுறா. யார் எழுதுனாங்க தெரியல இந்த பாட்டை. மனமே முருகனின் மயில் வாகனம், மாந்தளிர் மேனியே குகனாலயம், என் குரலே செந்தூரின் கோயில் மணி, அது குகனே சண்முகனே, குகனே ககன 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 அப்படின்னு ஒலிக்குது அப்படின்னு முருகனாகவே மாறிட்டாங்க. உபாதியும் உபகதும் ஒன்றாகி போச்சு. இப்போ பிரித்தறிய வேண்டிய அவசியம் கூட இல்லை, எல்லாம் ஞானத்தில் வந்து போச்சு. இந்த விவேக ஞானம் உங்களுக்கெல்லாம் வரணும். இந்த விபச்சிதம் பிரித்தறிகின்ற சக்தி வந்துடுச்சுன்னா நீங்கள் குழம்ப மாட்டீங்க. இனிமேல் உங்கள் குழப்பம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை தெளிவாக நடத்தலாம். இன்னும் நிறைய பாடுகள்லாம் இருக்குது. என்னென்ன அருணகிரிநாதர் தன் பாட்டின் மூலம் இங்கேருந்து தகவலை வெளி வைக்கிறார் நமக்கே தெரியாது. என்ன எப்போ வரும்னு எனக்கே தெரியல. நமக்கு தெளிவு பிறக்கணும். முருகனோட முருகனா ஐக்கியமாகணும். சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.